அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 885. இன்றைக்கு நம்ம லாவண்யா பேச போறாங்க. ரொம்ப நாள் ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் வந்திருக்காங்க. நீர்க்குமிழிகள், நீர்க்குமிழி நினைவுகள், அதுதான் ஆக்சுவலா தலைப்பு. நம்ம இறையன்பு சாரோட புத்தகம். இறையன்பு சார் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. 10,000 மைல்கள்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அவரோட ஸ்பீச் எல்லாம் கேட்டோம்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஆக்சுவலா நிறைய செய்திகள் சொல்லுவாரு, நிறைய எழுத்தாளர்களோட பேர் சொல்லுவாரு. நிறைய பலரோட ரெஃபரன்ஸ் நிறைய கொடுப்பாரு. ஸோ அவரோட அனுபவங்கள் பல விஷயங்கள்ல இருந்து இதுல நீர்க்குமிழிகள்னாவே நமக்கு நீர்க்குமிழி படம் தான் ஞாபகம். இதுல நீர்க்குமிழி நினைவுகள் வேற போட்டிருக்காரு. என்ன சொல்ல போறாருன்னு தெரியல, நம்ம படிக்கல. இந்த புக் யாருன்னா படிச்சிருக்கோமா இங்க இருக்கிறவங்க? லாவண்யா தவிர சரி, யாரும் கை தூக்கல, அதனால யாரும் படிக்கலன்றது தெரிஞ்சு போச்சு. மூவி தான் பார்த்தோம். நீர்க்குமிழி மூவி பார்த்தேன், அது ரைட்டு, அது பார்க்காத இருக்க மாட்டோம். ரைட். ஸோ புக்கில் என்ன சொல்லியிருக்காரு நீர்க்குமிழிகளை பத்தி, நீர்க்குமிழிகள் மாறி வந்து வந்து போற எண்ணங்களை பத்தி சொல்றாரா அப்படின்றது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். எத்தனை நீர்க்குமிழிகள் வந்து வந்து போயிடுது நமக்கு. பார்ப்போம் என்ன சொல்றாரு லாவண்யா. உங்களுக்காக இந்த நேரம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மைண்ட் யுவர் மைண்ட் தளத்துல மீண்டும் ஒரு புத்தகம், அது ரொம்ப ஒரு அருமையான புத்தகம். நம்ம நிறைய விஷயங்களை சிந்திச்சு தொடர்ந்து ஓடிட்டே இருக்கோம் வாழ்க்கையில. ஏதோ ஒரு பயணம், ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிட்டே இருக்கோம். எல்லாருக்கும் அது வயது வேறுபாடா இருந்தாலும் எதா இருந்தாலும் ஏதோ ஒரு இலக்கை நோக்கி எல்லாருமே ஓடிட்டு இருக்கிற நேரத்துல கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். நம்ம கொஞ்சம் எதெல்லாம் அசை போட்டு அதை சரி செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்னும் ஆழமா எனக்கு உணர்த்தின ஒரு புத்தகம். அதனால இதை கண்டிப்பா பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நான் இங்க எடுத்துட்டு வந்திருக்கேன். நீர்க்குமிழி அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல இந்த இதை படிச்ச உடனே எனக்கு சின்ன வயசு ஞாபகம் தான் வந்தது. பபிள்ஸ், அந்த ஒரு அழகா அப்பெல்லாம் அந்த பபிள்ஸ்ங்கிற விஷயம் இப்ப எளிதா கிடைக்குது குழந்தைங்களுக்கு. கடையில இருந்து விதவிதமான பொம்மைகள் வடிவுல அந்த இதை அடைத்து வைத்து, குப்பிகள் அடைத்து வைத்து அதை வெவ்வேறு வடிவங்களுக்காகவே பிள்ளைங்க வாங்கி அதை வீடு முழுவதும் கொட்டி எல்லாம் பண்ணி அதை ஊதி ஆனந்தப்படுறாங்க. ஆனா நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது அப்படி வாங்குறதுக்கு அந்த இது கிடைக்கல. கிராம பகுதியில கிடைக்காது, பெரும்பாலும் நகரங்களுக்கு போனா கூட கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்க என்ன பண்ணுவோம், இந்த சோப்பு பவுடரை எடுத்து, அதுவும் டானிக் பாட்டில் இருக்கும் இல்லையா, பழைய டானிக் பாட்டில் எல்லாம் எங்கேயாவது ஒரு மூலையில எடுத்து வச்சிருப்பாங்க, அதுல போட்டு இந்த ஜூஸ் ஸ்ட்ராவை எடுத்து அதுல போட்டு பபுள்ஸ் விட்டு விளையாண்டுட்டு இருப்போம். அந்த நினைவுகள் தான் எனக்கு திருப்பி வந்தது. அதை நினைக்கும் பொழுதே அப்படி ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி மனசுக்குள்ள நம்மளோட சின்ன வயசுக்கே போயிடுச்சா, எப்படியெல்லாம் இருந்தோம் நம்ம, எவ்வளவு ஜாலியா சின்ன விஷயம் தான், நம்மளே செஞ்சு விளையாண்ட ஒரு விஷயம் தான். ஆனா அது மாதிரி இல்லையே இப்ப இருக்கிற சூழ்நிலை. அந்த குழந்தைகளுக்கு அந்த ஆனந்தம் கம்மி தான் இப்போ இல்லையா. எடுத்தோன்னே எடுத்து ஊதிட்டு கொஞ்ச நேரத்துல வச்சுட்டு போயிடுறாங்க. ஆனா அதுக்கு நம்ம எவ்வளவு பிரயத்தனப்பட்டு அந்த ஒரு சந்தோஷத்தை நம்ம உருவாக்கி இருக்கோம். அப்ப அதெல்லாம் எனக்கு மனசுக்குள்ள வந்து போச்சு. அப்புறம் தான் இந்த புத்தகத்தை நான் படிக்க ஆரம்பிச்சேன். இதுல படிக்க ஆரம்பிச்சதுல இருந்தே முதல்ல சொல்றது நீர்க்குமிழி அப்படிங்கிறது கொஞ்ச நேரம் தான் இருக்க போகுது. அதோட லைஃப் டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ரொம்ப கொஞ்ச நேரம் தான். ஆனா எல்லா நிறங்களையும் அதற்குள்ள அதை பிரதிபலித்து வைத்து அப்படியே வைக்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்குள்ள என்னென்ன செஞ்சிட முடியுமோ அது எல்லாத்தையுமே செய்யுது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நிலையாமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த எத்தனையோ வகையில சொல்ல முடியும். ஆனா இந்த நீர்க்குமிழி தான் அதற்கு சரியான உதாரணம், அதுதான் சரியான உவமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நீர்ல மட்டும்தான் இந்த நீர்க்குமிழி ஏற்படும் அப்படின்னா இல்ல. பாலை வேகமா நம்ம ஊத்தும் பொழுதும், எண்ணெயை வேகமா ஊத்தும், எத்தனை லிக்யூட்ஸ், எந்த ஒரு திரவ பொருட்கள் இதை நீங்க இது பண்ணாலும் அந்த குமிழிகள் உருவாகுவது சகஜம். ஆனா நீர்க்குமிழில இருக்கிற அழகு வேற எதுலையுமே இருக்கிறது இல்ல அப்படின்னு குறிப்பிடுறாரு. அதுக்கப்புறம் அப்ப நீர்க்குமிழி அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப நிலையானமையை சொல்லுது அப்படிங்கும் பொழுது அடுத்து நீரை பத்தி ஒரு விஷயம் பார்க்கும் பொழுது அதுவுமே நிலையானது கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல மழை பெய்யுது, ஒரு அருவியா எங்கேயோ ஒரு இடத்துல தோன்றி அங்கிருந்து சமப்பகுதிக்கு திருப்பி கடல்ல போய் கலக்குது. அப்ப ஒரு இடத்துல ஆறு பெருக்கெடுத்து ஓடும், அதே ஒரு 4 மாசம் கழிச்சு அந்த இடத்துக்கு போய் பார்த்தோம்னா வெறும் மணல் மட்டும்தான் இருக்கும். அந்த தண்ணி இருந்த இடத்துக்கான ஒரு தடயமே இல்லாம இருக்கும். அப்போ அது அது மாறும். அதே மாதிரி நதி அந்த ஓட்டத்திலே இருக்குமா அப்படின்னா வேற ஓட்டம் மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், மழை பெய்யும் பொழுது எப்படா வெயில் வரும் அப்படின்னு ஒரு ஏக்கத்துல இருக்கும். வெயில் வந்த உடனே அப்பா எப்படா மழை வரும் அப்படின்னு ஒரு ஏக்கத்துல இருக்கும். அப்போ இது என்ன அப்படின்னா, அந்த கன நேர வீக்கம், அந்த நீர்க்குமிழி அப்படிங்கிறது என்னன்னா அந்த கன நேரத்துல வருகின்ற ஒரு வீக்கம். அந்த நீர்க்குமிழில அந்த உலகமே பிரதிபலிக்கப்படுகிறது.
அப்ப அழுக்கு தண்ணியில இருக்கிற குமிழி கூட அந்த குமிழி அழகாதான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் கண்ணாமூச்சி விளையாட்டு மாதிரி விளையாடிட்டு காணாம போயிடுது ஒரு கட்டத்துல. அப்ப அதை நம்ம என்ன நினைச்சுடுறோம்னா இதுதான் சுவாஸ்வதம், இதுதான் நிரந்தரம்னு நினைச்சிட்டு நிறைய பேர் அதை நோக்கி அந்த நம்பிக்கையில தான் ஓடிட்டு இருக்காங்க. நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அப்போ அதனால என்ன ஆகுது, கால சூழ்நிலையில சிலர் வந்து அதை என்ன பண்ணிடுறாங்க, தனக்கு ஒரு பெரிய இது கிடைச்சிருச்சு அப்படின்ற ஒரு அகந்தை, அந்த மமதையிலே வந்து இருக்கிற மாதிரியான சூழ்நிலை. எல்லாரும் ஏதோ ஒரு கட்டத்துல அப்படி நினைப்போம். ஆனா அது வந்து திடீர்னு ஒரு நாள் இல்ல அப்படின்னு வரும் நமக்கு. உதாரணத்துக்கு நிறைய பேர் வந்து செலவு செய்யறதுல வந்து நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப செலவு செஞ்சுட்டு கடைசியில ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, அடுத்த தலைமுறைன்னு வரும் பொழுது ரொம்ப அப்படியே ஒண்ணுமே இல்லாம மாறி போற சூழ்நிலைகளும் இருக்கு. அதே மாதிரி கோட்டைகள், எத்தனையோ பெரிய கோட்டைகள் பெரிய ராஜ்யங்களா இருந்தது எல்லாமே பளபளன்னு பட்டொளி வீசி இருந்த ராஜ்யங்கள் எல்லாமே அதுக்கு அடுத்து வர தலைமுறைகள் மூலமா புதைபொருள் ஆராய்ச்சி இடம் மாதிரி மாறி போறதும் உண்டு. ஏன்னா அந்த தலைமை மாறிடுச்சு, அவங்க வந்து அடுத்து வந்தவங்க அது மாதிரி பாத்துக்கல அப்படிங்கிற பல்வேறு காரணங்கள். அப்ப அதெல்லாமே நீர்க்குமிழி மாதிரி தான். அப்படி இருந்தது. நிறைய இடங்கள் தலைநகரமா இருந்து இப்படி கோலோச்சி இது இது நம்ம நிறைய இடங்கள் நம்ம பார்த்திருக்கோம். உதாரணத்துக்கு நம்மளுடைய ராமேஸ்வரம் பக்கத்துல தனுஷ்கோடி பெரிய ஒரு இதா இருந்தது, ஹார்பரா இருந்ததுன்னு சொல்லி பாக்குறோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அதுல என்ஜின் இருப்பவே ரொம்ப வெறு சில இதுதான் இல்லையா. சோ அந்த மாதிரி சூழ்நிலைகள், கால சூழ்நிலைகளால எல்லாமே மாறிடுது. அப்போ இந்த மாதிரி தலைநகரா இருந்தது எல்லாமே தலைகீழா மாறி பின்தங்கிய பகுதிகளா போயிருது. பின்தங்கிய பேரே தெரியாத ஊர்லாம் திடீர்னு ஒரு வர்த்தக மையமா மாறி பெரிய ஒரு வளர்ச்சியை அடைஞ்சிருது. அப்ப இது எல்லாமே மாறக்கூடியது, செல்வம் செல்வாக்கு எல்லாமே மாறக்கூடியதுங்கிறத நம்ம எப்பவுமே உணர்றதே கிடையாது. அடுத்து இப்ப செல்வம் அழிந்து போகும், ஆனா கல்வி வந்து அழியவே அழியாது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஆனா அந்த கல்வி கூட ஒரு கட்டத்துல இப்ப வந்து நிறைய இது ஓலைச்சுவடிகள் மூலமா எழுதுனதெல்லாம் பல்வேறு ஆக்கிரமிப்புகளால பல்வேறு ராஜ்யங்கள் உள்ள வந்ததுனால அந்த ஓலைச்சுவடிகளும் கூட அழிக்கப்பட்டு விட்டது. அப்ப கல்வி அழியாதுன்னு சொல்றதும் கூட சில சமயங்கள்ல இந்த நீர்க்குமிழி மாதிரி தான் போயிடுது. அதே மாதிரி மூதாதையர்களுடைய அறிவை வந்து அப்படியே நம்ம இது பண்ணிக்க முடியல, எங்கெங்கயோ ஒரு இடத்துல அது மறைஞ்சு போயிடுது, காணாம போயிடுது அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல அந்த கல்வி அடுத்ததுக்கு போகாம பயனற்றதா மாறி விடுது, அதையும் நம்ம வந்து உணர்ந்துக்கணும். அப்புறம் என்ன பண்றோம், நல்ல அடுத்த தலைமுறை இன்னும் 2 தலைமுறை வரைக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொத்து சேர்த்து வைக்கிறதுல நிறைய பேருக்கு ஒரு பிரியம், அடுத்து வர பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஒரு மனசுல வந்து என்ன ஆயிடுது, எல்லாமே இருக்குங்கிறது வரும் பொழுது தங்களுடைய அறிவை உபயோகிப்பது கிடையாது. கூடவே தங்களுடைய உழைப்பை குன்றாமல் இன்னும் கொடுக்கணும், நம்ம இதை அப்படியே பாதுகாக்கணும்னா நம்ம அந்த உழைப்பை கொடுக்கணுங்கிறத புரிஞ்சுக்கவே மாட்றாங்க. அந்த மாதிரி முயற்சியே செய்யாம இருக்கிறனாலையும் இல்ல செஞ்ச முயற்சிகள் முறிந்து போய்விட்ட காரணத்தினாலும் அடுத்து வர்றது விஷயங்கள் என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா, விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால எல்லாமே போயிடுது. அப்போ ஒரு பொரிய வந்து சின்னதா இருக்கிற ஒரு பொரிய ஊதி நெருப்பாக்குறதும் அதை அணைத்து பஸ்மமாக்குறதும் அடுத்து வருகின்ற தலைமுறை கையில தான் இருக்கு. அக்கறை இல்லாதவங்க கிட்ட எவ்வளவு பெரிய எதை கொடுத்தாலும் அது ஒண்ணுமில்லாம தான் பாழாய் போயிடும். எவ்வளவு கட்டடங்கள் கொடுத்தாலும் வயல்களை எழுதி கொடுத்தாலும் ஒரு பொதிகை அளவுக்கு ஒரு மலை அளவு நம்ம சேர்த்து வச்சிருந்தா கூட அது அப்படியே குறுகி போயிடும். ஏன்னா குந்தி தின்றால் குன்றும் மாளும் அப்படின்னு ஒரு பழமொழி நம்ம சொல்ல கேட்டிருப்போம். அதுதான். அதுக்கப்புறம் சிலர் இப்ப இது வந்து செல்வம் பத்தி சொல்றாரு. அடுத்து பதவிக்கு வர்றாரு. சிலருக்கு அந்த பதவி கிடைச்ச உடனே மனநிலையே மாறி போயிட்டு தலகால் புரியாம ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இருக்கிற நேரத்துல ஒரு ஒரு உதாரணத்திற்கு ஒரு இதை குறிப்பிடுறாரு. ஒரு நல்ல பதவியில் இருக்கிற ஒருத்தருக்கு வசதியற்ற ஒரு குடும்பத்துல இருந்து பெண் எடுப்போம். அப்ப வந்து அவங்க நல்லா பாத்துக்குவாங்க, அவங்க சூழ்நிலையில இருந்து வரும்பொழுது நல்லா பாத்துக்குவாங்கன்ற ஒரு இதுல எடுக்கிறாங்க. ஆனா அந்த பொண்ணோட கல்யாணம் முடிஞ்சோடனே அவங்களுக்கு என்னன்னா இவ்வளவு பெரிய பதவியை தன்னோட கணவருக்கு தான் வாங்கி கொடுத்ததுங்கிற ஒரு எண்ணத்துல அவங்க ரொம்ப கனத்தோட மண்டை கனத்தோட நடந்துக்கிறாங்க. அப்ப அதாவது பதவியில இருக்கிறவங்கள விட கூட இருக்கிறவங்க தான் ரொம்ப படுத்துற பாடு பெரிய பாடா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகும், அதே பதவி எப்பவுமே இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்காது. இப்ப கால சூழ்நிலையில மாறும் பொழுது திருப்பி தடம் புரண்டு போயிடும், அந்த வாழ்க்கை வந்து தடம் மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு உதாரணமா நிறைய அவருடைய அலுவல் சம்பந்தமா எத்தனையோ பேரை மனிதர்களை சந்திச்சதன் மூலமா கிடைத்த அனுபவங்களை இந்த புத்தகத்துல உதாரணமா நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஒரு அலுவலர் நல்லா பணியாற்றக்கூடியவர், ஆனா வந்து ஏதோ ஒரு இடத்துல கையூட்டு வாங்கின்ற ஒரு மனிதரா மாறிடுறாரு. அவர் வந்து நிறைய இதை செஞ்சுட்டு ரொம்ப முக்கியமான பணியில இவரோட இது வந்து கோல வச்ச ஆரம்பிச்சிடுறாரு. இவரோட கையூட்டு மூலமா நிறைய பேரை இவரோட இதுக்கு உதவி செய்ய வச்சு இது பண்ணிடுறாரு. ரொம்ப செருக்கோட நடக்க ஆரம்பிச்சிடறாரு. வீட்டுல வசதியோட நிறைய தொட்டதுக்கெல்லாம் ஆள் வச்சு ரொம்ப இதா வந்து வாழ்க்கை வந்து போயிட்டு இருக்கு. அப்ப திடீர்னு ஒரு கட்டத்துல தேர்தல் வருது. அப்ப பாத்தீங்கன்னா தேர்தல் நடந்துட்டு இருக்கும் பொழுதே அந்த சூழ்நிலை தெரிஞ்சிருது, அடுத்து நமக்கு எதுவும் வருவதற்கான வாய்ப்பு இல்ல, சூழ்நிலை மாறப்போகுதுங்கிறத அவர் உணர்ந்துடுறாரு. உணர்ந்த உடனே அவருக்கு மனசு தள்ளாட ஆரம்பிச்சிருது. தூக்கம் இல்லாம மன அழுத்தம் அதிகமாகி அவர் வந்து இறந்து போயிடுறாரு.
உடனே அந்த ஒரு அதிர்ச்சியில அந்த கொஞ்ச நாளுக்குள்ள அவர் இறந்து போயிடுறாரு. அத்தனை குடும்பத்துக்கு கிடைத்த அத்தனை வசதிகளும் அந்த ஒரே நாள்ல தலைக்கு தான் மாறிடுது. அவ்வளவு பேரும் அவங்கவுங்க இவர் மூலமா நிறைய ஆதாயம் அடைந்தவர்களும் அப்படியே வெளியே சொல்லாம எல்லாத்தையுமே மறைச்சிடுறாங்க. அப்படியே போயிட்டு இருக்காங்க. அப்ப சொத்துக்கள் எல்லாம் யார் யாருக்காக வாங்கி கொடுத்தாரோ அவங்கவுங்க பேர்ல இருந்தது அப்படி அப்படியே அவங்க வச்சிருக்காங்க. கடைசியில அவர் நிறைய வழக்குகள் இருந்து மரணம் அடைந்துட்ட காரணத்தினால அவரோட பேர் விடுவிக்கப்பட்டிருது. இப்ப அதனால இவங்களோட குடும்பத்தினர் யாரும் மாட்டிக்காத அளவுக்கு ஒரு சூழ்நிலை, அந்த ஒரு சகாயம் அவங்களுக்கு கிடைக்குது. ஆனா மரியாதை எல்லாம் அதாவது எந்த ஒரு இதுவுமே இல்லாம திருப்பி இப்ப சாதாரண நிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா எதுவுமே பண்ண முடியல இப்போ. அது ஏன்னா இந்த மாதிரி சூழல் மாறும் பொழுது எப்படி இருக்கு அதிகார சூதாட்டத்துல. அப்ப இதுல என்ன ஆகுதுன்னா நிறைய நேரங்கள்ல அப்பாவிகள் பாதிக்கப்படுகிறார்கள்ங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த நீர்க்குமிழி மாதிரி இருக்குங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டா அந்த அப்பாவிகள் ரொம்ப அடிபடாம தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஒரு நேர்மையான அலுவலர் ரொம்ப பெரிய பதவியில இருந்திருக்கிறார். ஒரு மாவட்டத்தின் முக்கியமான பதவியில அவர் இருந்துட்டு இருக்கிறார். ரொம்ப நேர்மையான ஒரு அதிகாரி. ஆனா அந்த மாவட்டத்திலே சாதாரண ஒரு பதவிக்கு அவரை தூக்கி மாத்துறாங்க. அப்போ அவர் அந்த இடத்துல ரொம்ப ஒரு பெரிய பதவியில இருந்து ஒருத்தர் வலம் வந்த ஒருத்தர் அதே இடத்துல முக்கியத்துவமே அல்லாத ஒரு பணிக்கு மாறும் பொழுது அந்த மனம் எப்படி அதை ஏற்கும்ன்றத நம்ம யோசிக்கணும். அப்ப அந்த மாதிரி ஒரு சின்ன மூலையில ஒரு இடத்துல இருக்கும் பொழுது எல்லாருமே அவர்கிட்ட கும்பிட்டு வணக்கம் சொல்லி இருந்தவங்க இப்ப யாருமே அவரை, ஏன்னா அவரோட பதவி வேற மாறிடுச்சு, ரொம்ப முக்கியத்துவம் இல்லை அப்படின்னோடனே யாருமே அதை பெருசாவே இது பண்ணல, அவருக்கு ஒரு வணக்கம் கூட வைக்க மாட்டாங்க. அப்படியே இருக்கும் பொழுது அப்படியே பண்ணும்போது சிலர் என்ன பண்றாங்கன்னா இவரை சந்திக்கிறதே தவிர்த்துட்டே கூட போற மாதிரி எல்லாம் போறாங்க. அப்போ அவர் எதுக்காக இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவருக்கு வந்துச்சுன்னு பார்க்கும் பொழுது இவர் பெரிய பதவியில இருக்கும் பொழுது யாரோ ஒருத்தருக்கு என்ன பண்ணிருக்காருன்னா சரியா மரியாதை செய்யாம அவருக்கு ஒரு நல்ல ஒரு அறை ஒதுக்காமல் இருந்திருக்கிறாரு. அதனால அந்த அந்த மனிதர் பெரிய பதவிக்கு வந்த உடனே முதல் வேலையாக இவரை தூக்கி சிறிய ஒரு பதவியில மாத்துற மாதிரியான இடத்துக்கு வச்சிடுறாங்க. அப்ப இது மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நேரங்கள்ல நம்ம என்ன நினைக்கிறோம், இவங்க கவனிக்கல, வேணும்னே நம்மளை நிராகரிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா பெரிய பதவியில இருக்கும் பொழுது சில விஷயங்களை நிகழ்வுகள் நம்மளோட பார்வைக்கே வராம போகுதுங்கிறத யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. அந்த பணி சுமை எப்படி இருக்கும் என்னங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க உண்மையிலே நிராகரிக்கிறாங்களா இல்ல பணிச்சுமை காரணமாக அது கவனத்துக்கே வராம போகுதாங்கிறத புரிஞ்சுக்காம இப்படி எல்லாம் பண்றாங்க சொல்றாங்க. அடுத்து நம்மளுடைய உடல் ஆரோக்கியம். அப்போ நம்ம சின்ன வயசுல பதின்ம பருவத்துல இருக்கும் பொழுது நம்மளுடைய உடலுடைய அமைப்பு வேற மாதிரி இருக்கும். அதே இது வயது ஆக ஆக மாறும். அப்ப நம்ம என்ன ஆகும், நாங்க ரொம்ப திரகாத்திரமா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப நிறமா இருக்கும், இல்ல ரொம்ப இதோ இருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அந்த அழகை முன்னிறுத்தி செய்யறாங்க. ஆனா அது ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் கொஞ்சம் வருடங்களுக்கு அப்புறம் உடல் முற்றிலுமாக மாறுபடுகின்றது. அப்ப அது தான் சொல்றாங்க என்னன்னா அந்த அதுவும் நீர்க்குமிழி மாதிரி தாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். உடல் அழகு, தோற்றத்துல இருக்கிற பொலிவு, அழகு எல்லாமே நீர்க்குமிழி மாதிரிதான். உதாரணமா அவருடைய கல்லூரி நாட்கள்ல அந்த ஆணழகன் போட்டி பெறும் போது நிறைய பேர் அப்படியே உடம்பை முறுக்கி அதெல்லாம் இது பண்ணி மிஸ்டர் ஆணழகன் அப்படின்னு சொல்லி பட்டம் வாங்குவாங்க. அப்ப அதுக்காக நிறைய பேர் முட்டையெல்லாம் சாப்பிட்டு இது பண்ணி உடற்பயிற்சி கூடத்துல போய் கம்பியை பிடிச்சி தொங்கி எல்லாம் பயிற்சி பண்ணி உருட்டுக்கட்டையெல்லாம் எடுத்து உருட்டி இந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்றாங்க. பண்ணி கடைசியில அவர் ஆணழகன் பரிசு வாங்கியிருக்காரு. அவரை இவரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஆசிரியர் சந்திக்கிறாரு. சந்திக்கும் பொழுது 25 வருடங்களுக்கு பிறகு அவர் சந்திக்கும் பொழுது பார்த்தா அப்படி வியாதி வந்தவர் மாதிரி தோல் எல்லாம் சுருங்கி போயிருக்கிறாரு. இப்ப இவரா நம்ம அப்ப பெரிய ஆணழகன் சொல்லி நம்ம சொன்னோம் அப்படின்னு சொல்லி. அப்ப உடல் அழகு அப்படிங்கிறது அந்த தசைகளின் திரட்சி அந்தந்த நேரத்துல இருக்கிறது அப்படி இருக்கு, அடுத்தடுத்து அது மாறி போகுங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரிதான் அடுத்து படைப்பாளிகள் அப்படின்னு வரும்பொழுது ரொம்ப படைப்பாளிகள் எழுதுற புத்தகத்தை தேடி 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 வாசிக்கிறோம். அதே மாதிரி அவங்க இருக்கிற காலத்திலேயே அவங்க மறக்கப்படுவதற்கான சூழ்நிலைகளும் வரும். அதே மாதிரி திரைப்படத்துல முதல் படம் வெற்றி படமா அமையும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து இவர் வெற்றி படமா தான் கொடுக்க போறாருன்னு ஒரு நம்பிக்கையில இருப்போம். ஆனா அதுக்கப்புறம் வர படங்கள் எல்லாமே தோல்வி படங்களா போயிட்டு அவர் காணாம போயிடுவாரு. ஏன்னா நிறைய அதை ஒட்டிய நகல்களாகவே எடுக்கப்படுற காரணத்தினால அது மாறி போயிடும். அப்ப அதே மாதிரிதான் ஒரு பெரிய மகா காவியத்தை எழுதின ஒருத்தருடைய எழுதுகோள் கூட எழுதாமலே போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். அவங்க அதுக்கப்புறம் எழுத மாட்டாங்க. ஏன்னா எதுவுமே அவங்க அதுக்கு மேல எழுத முடியாத சூழ்நிலை வரலாம், இல்ல ஏதோ ஒரு மாற்றம் வரலாம். அப்போ கொண்டாடப்படுறோம், போற்றப்படுறோம், அவரை பெரிய அவர் தான் எல்லாமே அப்படின்னு நினைக்கிறோம், ரட்சகரே அவர் தான், காப்பாத்துறவரே அவர் தான் நினைச்சு செல்வாக்கோட இருக்கிறவங்க கூட ஒண்ணுமே இல்ல, சீந்துவார் இல்லாம போறதற்கான சூழ்நிலை இருக்கு. அப்போ இது எல்லாமே என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நிலை இல்லை, இந்த அழகும் மாயாஜாலம், எல்லாமே மாயாஜாலம், எல்லாமே அந்த நீர்க்குமிழி மாறிங்கிறத உணர்த்துறதுதான்
இதோட தத்துவமே. இப்ப வாழ்வு குறித்த விமர்சனத்தை நமக்கு முன்னாடி வைக்கிறதும் அது எதுக்காக அப்படின்னா அதை விட்டு ஓடி ஒளியணுங்கிறதுக்காக இதை சொல்லல. இதை புரிஞ்சுக்கிட்டு அது வந்து பெரிய ஒரு தத்துவத்தை உணர்த்துது அப்படின்றது நம்மளை பயமுறுத்துறதுக்காகவோ இதை விட்டு நம்ம ஓடிடணுங்கிறதுக்காகவோ கிடையாது. அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து நடக்கும் பொழுது நன்றாக வேரூன்றி நடக்கணும் அப்படிங்கறத உணர்த்துறதுக்காக தான் அப்படின்றாரு. எல்லா சூழ்நிலையிலையும் ஆர்ப்பரிப்பில்லாமல் சமதன்மையோட இருக்கணும். அதுதான் நமக்கு நிறைய கஷ்டப்படுற விஷயம் அது ஒண்ணுதான். சந்தோஷமா இருந்தா ஓவரா சந்தோஷப்பட்டுறோம், துக்கமா இருந்தா ஓவரா துக்கப்படுறோம். இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற நிலை. இது வந்தாலும் சந்தோஷம், அடுத்து அது வந்தாலும் சந்தோஷம் அப்படிங்கிற சமதன்மை நமக்கு இல்லாம போயிடுது. அந்ததுனாலதான் நம்ம அந்த கஷ்டப்படுறோம். அப்போ மனசு வந்து இறங்கி போகுது, கீழே ஏதோ ஒரு விஷயத்துல இரக்கம் வருது நமக்கு அப்படின்னா அதற்கு மனம் குமுறக்கூடாது. ஏற்றங்கள் வருது அப்படின்னா அப்பயும் மனசு தடுமாறக்கூடாது. அப்படி நம்ம இருக்கணும். எதுவும் நிலையற்றது அப்படிங்கிறத மனுஷன் உணரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில விழிப்புணர்வு ஏற்படும். செய்கின்ற ஒவ்வொரு வேலையும் ரொம்ப கவனிப்போட ரொம்ப உன்னிப்போட செய்வான். அப்ப நம்ம முன்னாடி வந்து சும்மா வெறும் வார்த்தைக்காக நம்ம புகழ்றாங்களா அப்படின்னா அதையும் கேட்டு பரவசம் அடைகிற நிலைக்கு அவன் போக மாட்டான். நம்மள திட்டுறாங்க நிந்திக்கிறாங்க அப்படின்னா அதை கேட்டும் அவன் மனசு துவண்டு போயிட மாட்டான். அப்ப எல்லாத்தையுமே எங்க எதை கட் பண்ணணுங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. பாராட்டு வார்த்தைகள்னா எதோட நிறுத்தணும், கசப்பு வார்த்தைகள்லாம் எதோட நிறுத்தணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நீர்க்குமிழி தத்துவத்தை இயற்கையாகவே உணர்ந்தவர்கள் தான் அது. அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப இதை இயற்கையோட ஒப்பிடும் பொழுது என்ன சொல்றாருன்னா, எப்படி வந்து இலையுதிர் காலத்துல போது அப்படியே அந்த பூக்கள் எல்லாமே அப்படியே பூ எல்லாம் இது எல்லாமே விழுந்துருது. இலை எதுவும் வெறும் மரம் மட்டும்தான் நிக்குது. ஆனா அதே இது வசந்த காலம் வரும்பொழுது அப்படி பூக்கள் நிறைந்து போய் அப்படி பாக்குறதுக்கே நமக்கு வந்து எப்படி ஆகுது, அவ்வளவு அழகா அந்த காட்சி வந்து அழகா இருக்கு. நம்ம கண்ணுல எப்ப நினைச்சாலும் நமக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது. இந்த மரம் எப்படி பூத்து குலுங்கி அழகா இருக்கு பாரு அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ அது ரெண்டுமே அப்படியே சூழ்நிலையே தலைகீழ் தான் மாறுது. அப்போ இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் நம்மளுடைய நிலையும். உன்னிடம் இருக்கும் கனிகளை நீயே உற்பத்தி செய்கிறாய், அதை வந்து நீயே காப்பாத்துறது உன்னோட வேலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த இயற்கை கிட்ட இருந்து நிறைய தத்துவங்கள் இது எல்லாமே அப்படிதான், மாற்றம் தான் மாறாததுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுதான். அப்ப எதுவும் சாஸ்வதம் இல்லைங்கிறத நம்ம உணர்ந்துக்கிறதுக்கு தான் இந்த இயற்கையே இதெல்லாம் செஞ்சு காட்டுது நமக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி மழை காலத்துல எங்க நீர்நிலைகள்லாம் நிரம்பி அழகா அதுல வந்து தாமரை பூக்கள் வளரும், வண்ணப்பறவைகள் எல்லாமே வந்து இது பண்ணும், வாத்துகள் எல்லாமே இருக்கு. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், அதுக்கப்புறம் அந்த இது திரும்பி போனதுக்கு அப்புறம் வருத்தம், அந்த வாத்து அந்த தாமரை பூ எல்லாம் வருத்தப்பட்டுட்டு இருக்கா, இந்த இடத்துல தண்ணி இல்லாம போயிடுச்சுன்னு இல்ல. அது பாட்டுக்கு அதோட லைஃப் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது பாட்டுக்கு இருக்கும். வாத்துகள்லாம் வேற இடத்துக்கு போயிடும், கொக்குகள் பறந்து வர்றதெல்லாம் வேற இடத்துக்கு போயிடும். அப்ப அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். வாழ்க்கை வந்து அதே மாதிரி நமக்கும் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரே மாதிரியா இருந்தோம், சிறு குழந்தையா இருந்தோம், அப்புறம் நடக்க தத்தி தத்தி நடந்தோம், அப்புறம் பேச ஆரம்பிச்சோம். இப்படி ஒவ்வொரு ஒரு ஒரு கட்டமா நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு வயதையும் நம்ம கணக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா புதிது புதிதா ஒரு மாற்றம் வந்துகிட்டே இருக்கு. எப்படி பாம்பு தன்னுடைய சட்டையை குறித்து போட்டு திருப்பி ஒரு உடலுக்குள்ள போதோ அந்த தோல் வருதோ அது மாதிரி நம்மளும் தினம் தினம் ஒரு புதிய பிறவியாக தான் வந்துட்டு இருக்கோம் அப்படின்னா உருவத்திலையும் வந்துட்டு இருக்கோம், உணர்ச்சிகள்லையும் வந்துட்டு இருக்கோம், உள்ளத்தளவிலையும் அறிவிலையும் புதிது புதிதான அவதாரம் எடுத்துட்டே இருக்கும் இல்லையா. நேற்றை விட இன்றைக்கு ஏதோ ஒரு விஷயம் கூடுதலா தெரியுது. அப்போ நம்மளுடைய எண்ணங்கள் மாறுபடுது, எல்லாத்துலயுமே நமக்கு மாற்றம் இருக்கு. அப்ப தினமும் நம்ம வந்து புதிய ஒரு மனிதனாகத்தான் வந்துட்டு இருக்கோம். அப்போ இதற்கு உதாரணமா ஒரு ஒரு அவரோட பள்ளிக்கூடத்துல படிச்சிட்டு இருந்த ஒரு மாணவன் ரொம்ப மிரட்டுற மாதிரியான ஒரு மாணவன், எல்லாரையுமே ஆசிரியர்களே பயமுறுத்துற மாதிரியான ஒரு மாணவன். அப்போ அவங்களே கண்டிக்கிறதுக்கு வந்து பயந்துட்டு இருக்கிறப்போ இவன் என்ன பண்றான், அந்த பையன் வந்து நண்பர்களோட சேர்ந்துக்கிட்டு ரொம்ப கலாட்டா எல்லாம் பண்ணி ஒரு முறை பள்ளிக்கூடத்தையே விடுமுறை ஸ்ட்ரைக் பண்ணி விடுமுறை விடுற அளவுக்கு ரொம்ப ஒரு இதான மாணவனா இருந்திருக்கான். அப்போ எதுக்காக போராட்டம் பண்றோம்னு அந்த பையனுக்கே தெரியாது. ஆனா போராட்டம் பண்ணி பள்ளிக்கூடத்தையே மூட வச்சுட்ட மாதிரியான ஒரு சேட்டை பண்ற ஒரு பையன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 11ஆம் வகுப்புல எப்படி தேர்ச்சி அடைஞ்சான்னு பள்ளிக்கூடமே முழுவதுமா ஆச்சரியம் அடைஞ்சிட்டு இருக்கிற அளவுக்கு அவனோட தேர்ச்சி விகிதம் இருந்திருக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல அவருக்கு திருமணம் நடந்துருது. திருமணம் நடந்து செங்கல் சூளை வச்சு அவருடைய வாழ்க்கையை வந்து அவர் போயிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு 4-5 வருஷத்துல பாத்தீங்கன்னா 2 குழந்தைகள் வந்துட்டு 2 குழந்தைகளை மிதிவண்டியில வச்சு கொண்டு போற அளவுக்கு பொறுப்பான ஒரு தந்தையா அவர் வந்துடுறாரு. அப்போ அதுக்கப்புறம் பிள்ளைகளோட வளர்ச்சி ஆக ஆக அவருக்கு வந்து பொருளாதார சூழ்நிலையில நிறைய தேவைப்படுது. அப்ப தன்னோட செங்கல் சூளையை நல்லா வர வைக்கணும் அப்படிங்கறதுக்காக என்ன செய்யறாரு, எந்த ஆசிரியர்கள்ட்ட வன்முறை காட்டி நடந்துகிட்டவரே அதே ஊர்ல தானே இருக்கும், உங்களுக்கு செங்கல் வேணா என்கிட்ட வந்து வாங்குங்கன்னு சொல்லி கை கட்டி நிக்கிற அளவுக்கு அவர் வந்து மாறிடுச்சு. அப்ப எப்படி சூழ்நிலை மாத்திடுச்சு. அப்போ அதாவது திருந்துறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, திருடர்களா இருந்து திருந்துறவங்க எவ்வளோ அவங்கள மாதிரி நல்லவங்க உலகத்துல இருக்க மாட்டாங்கன்ற மாதிரி தான் இருப்பாங்க. அதே மாதிரி கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க கடவுளை கும்பிட ஆரம்பிச்சு அவங்கள மாதிரி பக்திமான் இருக்க மாட்டாங்கன்ற அளவுக்கு தான் மாறுவாங்க.
அப்போ நம்ம என்ன பண்ண முடியாது, இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும், எப்பவுமே அதே திமிரோட நம்ம நடக்கவே முடியாது, அதே அகம்பவத்தோட இருக்கவே முடியாதுங்கிறதுக்கு உதாரணம் அதுதான். அப்போ அந்த உடம்பில் ஓடுகின்ற திமிரும் அந்த நீர்க்குமிழி போதுதான். அது அந்த திமிரோட இருக்கும் பொழுது, ஆனா அதோட போயிடுதா அப்படின்னா அதை கொடுக்கின்ற அழிவுகள் ஏராளம். அதை நம்ம உணர்ந்து செயல்படணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய மகிழ்ச்சி இப்ப அடுத்து ஒவ்வொரு உணர்ச்சியா ஒவ்வொரு விதமா சொல்லிட்டே வந்து இப்ப நம்மளுடைய உணர்ச்சிகளை எடுத்து பார்க்கும் பொழுது அதுவும் நீர்க்குமிழி போல தோன்றி மறைபவைதான். ஒரு நேரம் மகிழ்ச்சியா இருப்போம், கொஞ்ச நேரத்துல துயரம், ஏதோ ஒரு ஏதோ ஒண்ணு, அப்போ எதுவும் நடக்காட்டி கூட பழசு எதுவும் நினைச்சு கூட நம்ம துயரப்பட்டு கண்ணீர் வடிக்கிற சூழ்நிலைகளும் இருக்கு. அப்புறம் கண்ணீர் வரும், கோபம் வரும், எல்லாமே மின்னல் மாதிரி வந்த உடனே மறைஞ்சு போயிடுது. அப்போ ஒரு நிமிடம் ஒரு செய்தி கேட்டு மகிழ்ச்சியில முகம் மலருது, திருப்பி ஒரு 10 நிமிஷத்துல சோர்ந்து போறதுக்கான சூழ்நிலை வருது. கட்டுப்படுத்த முடியாத கோபம் வந்து வார்த்தையை விட்டு திட்டிட்டு 10 நிமிஷத்துல நம்ம திருப்பி ஐயோ ஏன் இப்படி பேசணும், கொஞ்சம் அமைதியா இருந்திருக்கலாமோ, இவ்வளவு கோவப்பட்டிருக்க வேண்டாமோ அப்படின்னு நினைப்போம். அப்ப இந்த மாதிரி என்னன்னா அந்த நிமிஷம் அது கூட கோபம் எல்லாம் இந்த உணர்ச்சிகள் மனிதருக்கு ஏற்படுகிற எல்லா உணர்ச்சியுமே அந்த நீர்க்குமிழி மாதிரிதான். அந்த நேரத்துல அதை கொஞ்சம் நம்ம உற்று நோக்கி அந்த நொடியில அதை கடந்து வந்துட்டோம் அப்படின்னா திருப்பி நம்மளே அந்த ரிக்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சே நான் அதை செஞ்சிருக்க கூடாதுன்னு நம்ம ரிக்ரெட் பண்றோம் ஏதோ ஒரு விஷயத்த, எத்தனையோ வருடங்களுக்கு அப்புறம் கூட ரிக்ரெட் பண்ணும். அப்ப அந்த ஒரு நொடி நம்ம நம்ம கொஞ்சம் சுதாரிச்சிருந்தோம் அப்படின்னா அந்த ஒரு பச்சாதாபப்படுற சூழ்நிலை நமக்கு வரப்போறது இல்லைங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நிர்வாகத்துல இருந்துதான் நிறைய உதாரணங்கள் இதுல கொடுத்திருக்கிறாரு, அலுவலகத்துல நடந்த விஷயங்கள். அதாவது நிறைய பேர் வந்து என்னன்னா அந்த ஆட்சி எல்லாம் மாறும் பொழுது உங்களுக்கு கிடைக்கின்ற இடமாறுதல்களை ரொம்ப அவங்களே ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கிற மாதிரி எல்லாரையும் அதிகாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இவரோட வந்து இவங்க இவரோட சேர்ந்து இன்னொருத்தரும் கொஞ்சம் முக்கியமற்ற பணிகள் வேற ஏதோ ஒரு போஸ்ட்ல போட்டிருக்காங்க. அப்ப அவருக்கு தொடர்ந்து இவரை வந்து பார்த்து பார்த்து ஐயா ஆசிரியரை பார்த்து பார்த்து பேசிட்டே இருக்காரு, சேர்ந்து உணவு சாப்பிடுறாங்க, தேவையான உதவிகள்லாம் செய்யறாரு. இப்படி போயிட்டே இருக்கும் பொழுது ஏதோ ஒரு தேர்தல் நடக்குது, அப்படியே சூழ்நிலை மாறிடுது. மாறினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரோட மனநிலை முற்றிலுமாக மாறி இருந்தது. என்ன அப்படின்னா அவருக்கு வேற ஒரு பதவி கிடைச்சு எல்லாம் பண்ணி அவர் இடத்துக்கு போயிட்டாரு. அப்ப இவரை வந்து பார்க்கிறதே இது பண்றாரு. அந்த அலுவலகம் அவங்க கொடுத்திருக்கிற வீடு வந்து ஒரே இடத்துக்குள்ள இருந்தனால இவரோட பையன் அவரோட வீட்டுக்கு சாதாரணமா எப்பவும் போற மாதிரி முன்னாடி இருந்த இடத்துல அந்த அங்கிள் வீட்டுக்கு நான் போவேன்ல அப்படிங்கிற மாதிரி அவர் போயிருக்காரு. போகும்பொழுது என்னப்பா அவர் முன்னாடி மாதிரி பேச மாட்டேங்கிறார், வேற மாதிரி பண்றாரு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அந்த பையன் வந்து அந்த வித்தியாசத்தை உணர்ந்து. அதே மாதிரி இவரும் அலுவலக சம்பந்தமா ஏதோ ஒண்ணு பேசுறதுக்கு போகும்பொழுது உங்கள்ட்ட பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை இப்ப அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அப்ப என்னன்னா அவர் அப்ப தேவைக்காக இவரை பயன்படுத்தி இருக்கிறாரு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டேனா அப்படி. அதே மாதிரி அடுத்து வரலாறு சம்பந்தமா நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு போர் வந்து நீர்க்குமிழி போலதான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா வெற்றி பெற்ற ஒரு மனிதன் அந்த அரியாசனத்துல ஏறி உட்கார்றான், அதுக்கு என்ன பண்றான், அந்த தோல்வி அடைந்த மன்னனை வந்து குனிய வச்சு அவனோட முதுகுல கால் எடுத்து வச்சு முக்காலி மாதிரி அந்த இதுல கால் எடுத்து வச்சு அவன் ஏறி உட்கார்றான் அந்த அரியாசனத்துல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. அப்ப இந்த அவமானம் தாங்க முடியாம அவங்களை சிறையில் அடைக்கும் பொழுது அந்த எதிரி நாட்டு மன்னன் என்ன செய்யறான், அங்கே வந்து தலையை வந்து செவற்றுல இடிச்சுக்கிட்டோ தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக்கிற மாதிரியான, ஏன்னா அந்த அவமானம் தாங்க முடியாம இறந்து போயிடுறாங்க. அப்போ அரசனாகி ஒருத்தன் ஒண்ணுமே இல்லைன்னு ஆண்டியாகி திருப்பி அடிமையாறான். அதே மாதிரி நாட்டை இழந்து கூலி ஆளாட்டம் நாம இருக்கிறோம் அப்படிங்கிறப்போ அவங்களே வந்து ஏதோ ஒரு கட்டத்துல அரசராகிற மாதிரியான சூழ்நிலைகளும் நம்ம வரலாற்று சான்றுல இருக்கு. அப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன ஆகுது, இப்ப நிறைய கதையில நம்ம பழைய கதைகள்ல படிச்சிருப்போம், யாருமே வாரிசு இல்லைன்னா யானை போய் தேர்ந்தெடுக்கும், மாலை போட்டு யாரை தேர்ந்தெடுக்குதோ அவங்கதான் வந்து அரசன். அப்ப வந்து அது யாரா வேணாலும் இருக்கலாம், அந்த பொது மக்கள் கூடியிருக்கிற சபை இதுல இருக்கிறதுல யாரை போய் அந்த யானை மாலை போட்டு தேர்ந்தெடுக்குதோ அவங்க அரசன். அவங்க யாரு என்ன பின்புலம்ங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல. அப்ப இது எல்லாமே இது அப்ப நம்ம வந்து இது எதுவுமே நிலை இல்லைங்கிறத உணர்ந்துகிட்டு நம்ம அகங்காரத்தோட இருக்கக்கூடாது. அடுத்து பனித்துளி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பனித்துளி வந்து அதுவும் நீர்க்குமிழி மாதிரி தான் இருக்கு. அழகா ஒரு இலை மேல அந்த பனித்துளி போய் விழுந்துருக்கு, அது அப்படியே ஜொலிக்குது நமக்கு பார்க்கும்போது அந்த நீர்த்துளி சூரிய ஒளிப்பட்டு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆகி சூரியன் வந்து நல்லா வர 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 அது அப்படியே காணாம போயிடுது. அப்போ அதே மாதிரிதான் அந்தஸ்தின் அடையாளமாக எத்தனையோ விஷயங்களை அணிந்து கொண்டு அதை வந்து பெரிய விஷயமா நம்ம காமிச்சுக்கிட்டு நினைக்கிறோம். ஆனா அதுவே சில சமயங்கள்ல அவங்களுக்கு உயிருக்கு விளைவிக்கிற ஊறு விளைவிக்கிற மாதிரியான விஷயமா கூட இருக்கு. அப்ப அதுவும் வந்து இதுதான் இந்த தத்துவத்தை சார்ந்ததாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த மகிழ்ச்சியும் நீடிப்பதில்லை, எந்த துக்கமும் தொடர்வதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தத்துவவார்த்தமா பார்த்தோம், பிலாசபிக்கலா பார்த்தோம்னா அது சொல்லலாம். அப்போ அதுக்கு இதுல வந்து நிறைய பேரு மகன் வந்து இறந்து போயிட்டாரு அடிபட்டாருன்னு கேட்ட உடனே அப்பா வந்து இறந்து போயிடுற மாதிரி சூழ்நிலை இருக்கு. அதே மாதிரி நடந்த சூழ்நிலையில அந்த பையன் அடிபட்டு இருக்கான்,
அப்படின்னு கேட்ட உடனே இவர் வந்து என்ன ஆயிருக்காரு, அந்த பையனை கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிருக்காங்க. அப்பாவுக்கு வந்து தகவல் தெரிவிச்ச உடனே அவர் மயங்கி விழுந்துறாரு. அவரை கூட்டிட்டு போய் அவரையும் அந்த மருத்துவமனையில சேர்க்கிறாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா அந்த பையன் பிழைத்து கொண்டு திரும்பி வருகிறான். அந்த அப்பா வந்து இறந்து போயிடுறாரு. அப்போ எல்லாமே எதுவும் நீடிப்பதும் இல்லை, தொடர்வதும் இல்லைங்கிற மாதிரியான ஒரு தத்துவார்த்தமான ஒரு விஷயத்தையும் இந்த நீர்க்குமிழி நினைவுபடுத்துது. அப்புறம் நமக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் இருக்குதுன்றத தெரிஞ்சாலும் அது ஒரு மாயாஜாலம். இப்ப வந்து உதாரணமா 30 வயசுக்குள்ள 40 வயசுக்குள்ளேன்னு எத்தனையோ படைப்புகளை படைச்சு நிறைய நாடகங்களை எல்லாம் எழுதி சீக்கிரமா வந்து அவங்களுடைய இலக்கியத்துல வந்து எவ்வளவு சாதனைகள் பண்ண முடியுமோ அவ்வளோத்தையும் பண்ணிட்டு சீக்கிரமா இறந்து போயிடுற ஆள்கள். நம்ம உதாரணமா நம்மளோட பாரதியார் எடுத்துக்கலாம். அவ்வளவு சின்ன வயசுக்குள்ள எவ்வளவு விஷயங்களை எழுதி அவ்வளவு இன்ன வரைக்கும் ஒரு 100 ஆண்டு கடந்தும் அவருடைய பாடல்களை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம்னா அப்ப எந்த அளவுக்கு என்னன்னா அவர் விழிப்புணர்வோடு வாழ்ந்த ஒவ்வொரு நிகழ்வையும் ரசித்து வார்த்தைகளாகவும் அனுபவமாகவும் அவர் மாத்தினாரு. அவரும் வந்து ரொம்ப நல்ல ஒரு நிலைமையில இருந்தாரா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அவர் படாத கஷ்டமே இல்லை வாழ்க்கையில. எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, சாப்பாடு இல்லாம எதுவுமே இல்லாம. ஆனா பசி, வலி, துயர் எல்லாத்தையும் தாண்டி அது எல்லாத்தையும் மெருகேற்றி காவியமா படைத்து கவிதையா படைத்து வச்சுட்டு போயிருக்காரு. அப்ப அவங்க வந்து அந்த நேரத்துல அந்த அற்ப மகிழ்ச்சி தருகின்ற விஷயமான கேளிக்கைகள்லயோ இல்ல வேற எதுலயோ அவர் ஈடுபட்டு இருந்தாரு அப்படின்னா அவரு அப்ப வந்து அவரோட வாழ்க்கை அது யதார்த்தமா நமக்கு தெரிஞ்சிருக்காது. பாரதியாருங்கிற ஒருத்தர் இருந்தாருங்கிறதே நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா அந்த நீர்க்குமிழியோட தத்துவத்தை அவர் புரிஞ்சுகிட்ட காரணத்தினால அவரோட வாழ்க்கையை வந்து இதுதான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அழுது புலம்பி நடக்காம புன்னகையோட அதை ஏற்றுக்கொண்டு நிலையாமை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ஒரு பகுதியா துயரம் வந்தாலும் சரி சந்தோஷம் வந்தாலும் சரி வாழ்க்கையோட ஒரு பகுதின்னு ஏற்றுக்கிட்டு அதை வந்து சரியா அவர் வந்து அதை வச்சு இயங்கிக்கிட்டு இருக்காரு. அதை வச்சு அவங்க இயங்கினாலதான் அந்த மாற்றத்தை உணர்ந்து கொண்டு அந்த வேகமாக அவர் இயங்கினாலதான் நிலையாமை அப்படிங்கிறது அவரோட வாழ்க்கை வந்து அப்படி இருந்தாலும் அவருடைய கவிதைகள் இன்னும் நிலையத்த தன்மையோட எத்தனை நூற்றாண்டு கடந்தாலும் வர்ற அளவுக்கு நிலைய நிலையான தன்மையை வந்து அடைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம். அப்புறம் இப்ப நிரந்தரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில நம்ம சொன்ன உடனே நம்ம டக்குன்னு சொல்லுவோம் மாற்றம் ஒன்றுதான் மாறாதது, மாற்றம்ங்கிறது தான் நிரந்தரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அது என்னன்னா நிரந்தரத்திற்கு வந்து இது விளக்கமாகவே எல்லாருமே சொல்ற மாதிரியா ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. எல்லாமே மாறிக்கிட்டே தான் இருக்கு. இந்த உலகம் அமைப்புல இருந்து பிரபஞ்சத்துல இருந்து எல்லாமே மாறிட்டே தான் இருக்கு. ஒரு சுழற்சி தான் நம்மளோட வாழ்க்கை. இரவு பகல், பருவ காலங்கள் சுழற்கிறது, நட்சத்திரங்கள் காணாம போயிடுது, எரிகல்கள் விழுது. அப்ப நேற்று இருக்கிற உலகம் இன்று கிடையாது, மாறிட்டே இருக்கு. கரியமுள்ள வாயு அதிகமா போறதுனால ஓசோன் லேயர்ல மாற்றம். அதே மாதிரி கடல் மட்டம் உயர்ந்து போகுது, பூகம்பங்கள் வருது, நிறைய சுனாமி, ஒவ்வொன்றும் மாறிட்டே இருக்கு. அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து இதெல்லாம் உணராம நான் இவ்வளவு பரிசு வாங்கியிருக்கேன், இவ்வளவு சாதிச்சிருக்கேன், இத்தனை பதக்கம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கணக்கு வச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அது எந்த கணக்குல சேர்க்கிறது நம்ம யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இது வந்து நிலையானதா அப்படின்னா ஏன்னா அந்த பிரபஞ்சமே மாறிட்டு இருக்கும் பொழுது நம்ம வாங்கி வச்சிட்டு இருக்கிற இந்த நம்ம வந்து அந்த பிரபஞ்சத்துல எந்த இடத்துல இருக்கோம்னு பாத்தீங்கன்னா அந்த புள்ளியில கூட வருவோமான்னு தெரியல. அவ்வளோ ஒரு தனி இது பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணி பார்க்கும்பொழுது கடைசியில எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு குட்டி டாட் கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு ஒரு இடத்துல இருக்கும். அப்ப இதை வந்து பெருசா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது எந்த வகையில சேர்த்தி அப்படின்னு கேட்கிறாரு. அப்புறம் நம்ம நினைச்சுக்கிறோம் இன்னொன்னு மக்கள் நம்மள அடையாளம் கண்டுட்டாங்கன்னா நம்மள வந்து பிரபலம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ நிறைய பேர் வந்து அந்த இதுல ஒரு ஆர்வம் மிகுந்து அதை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. இப்ப அது நிறைய இடத்துல இப்போ தொடர்ந்து தினம் நம்ம நிறைய பேர் அந்த மாதிரி பாக்குறோம். அந்த மோகத்துல அந்த மாதிரி என்னைய வந்து ஒரு செலிபிரிட்டியா இது பண்ணணும் அப்படிங்கறதுல என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அது நிரந்தரமான புகழா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்னா இப்போ ஒரு நம்ம என்ன சொல்றோம் அந்த திரைப்படத்துல உங்களை பார்த்துட்டோம் இல்ல இந்த சேனல்ல உங்களை பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்க பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு நம்ம ஓடுறோம். ஆனா ஒரு சிறந்த இலக்கிய படைப்பு படைச்சு ஒரு விருது வாங்கிட்டு இருந்தவங்க நடந்து வருவாங்க ரோட்ல, ஆனா அவங்களை யாருக்குமே தெரியாது. அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அப்ப இவர் வந்து நிறைய தொலைக்காட்சியிலையும் நிறைய பேசியிருக்காங்க இல்லையா. அந்த நேரத்துல எங்க போனாலும் இவரை அடையாளம் கண்டுபிடிச்சு நிறைய பேர் வந்து பேசிட்டே இருக்காங்க. இவரோட சேர்ந்து இன்னொரு நண்பர் வந்து வராரு. அவரும் வந்து வித்தியாசமான ஒரு சிந்தனை உள்ள ஒரு மனிதர். அப்ப அவரோட சேர்ந்து இவர் வெளியே போகும்பொழுது நிறைய பேர் இவங்க கிட்ட வந்து பேசும்பொழுது அவரு கொஞ்சம் இன்னும் உங்ககிட்டயே வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் நினைப்பாராம். உடனே அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சாராம், அவர் வந்து அமானுஷ்ய சம்பந்தமான விஷயங்கள்ல நிறைய ஆஹ் அக்கறை செலுத்தி அதை பத்தி சேகரிச்சு அதுல ஒரு தொலைக்காட்சி வாய்ப்பு வந்து அதை பத்தி தொடர்ந்து அவர் பேசிக்கிட்டே இருந்தாராம். அப்போ அது மாதிரி நிறைய விஷயங்கள்னே அவரோட நிகழ்ச்சி வந்து வித்தியாசமா இருந்த உடனே புரியாத புதிர்களை பத்தி அமானுஷ்யமான விஷயங்களை சொன்னோடனே அது ரொம்ப பரவலான உடனே அவரும் நிறைய இதுல பார்க்கணும் மக்கள் இவரையும் இவர் கூட போகும் பொழுது அவரையும் தனியா வந்து ரெகக்னைஸ் பண்ணி பேச ஆரம்பிச்சோடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது.
அப்ப இப்ப இப்ப எப்படி மாறிடுச்சு பாருங்க சூழ்நிலை. ஆனா எனக்கு இது ரெண்டுலயுமே விருப்பம் கிடையாது. பிரபலம் ஆகணுமோ இல்ல எல்லாரும் இப்படி வந்து என்னை பார்த்து கண்டுபிடிச்சு பேசணும்னு நான் நினைக்கல. ஆனா அவர் வந்து முக்கியத்துவம் பெறணும்னு விரும்பினாரு. அது நடந்ததுக்கு நினைச்சு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்படி அந்த ஹிஸ்டரியில வந்து மாறிட்டே வந்திருக்கு வாழ்க்கை முறை அப்படின்னா, 5000 வருஷத்துக்கு முன்னாடி வேட்டையாடுவதுதான் நம்மளோட வீரமா ஒரு சூழ்நிலையா இருந்தது. அதே இது 500 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு பாத்தீங்கன்னா பல பெண்களை மணப்பது வந்து நியாயமா இருந்த ஒரு சூழ்நிலை. 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி குழந்தை திருமணம் இருந்துச்சு. இப்போ 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஆண்களுக்கு மட்டும்தான் சொத்துரிமை அப்படின்னு. ஆனா இன்னைக்கு தேதியில எடுத்து பார்த்தோம்னா இந்த விஷயங்கள் இந்த விஷயங்கள் குறிப்பிட்டதுல எத்தனை மாறி இருக்கு. அதுல என்னென்ன அதிகமான மாற்றங்கள் எத்தனை அதுக்குள்ள போனோம்னாலே எத்தனையோ சப்டிவிஷன் வரும். அப்ப இது எல்லாமே மாறிடுச்சு. அப்ப ஆனா ஆனா அது எல்லா இடத்துலயும் மாறிடுச்சா, உலகம் முழுவதும் மாறிடுச்சா? இந்த 4 விஷயம் பாத்தீங்கன்னா நிறைய நாடுகள்ல வேட்டையாடுவது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. பலதார மனம் அரசு அனுமதியே கவர்மெண்டே ரூல்ஸ் படியே அனுமதித்து கல்யாணம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1 சென்டிமீட்டர் இல்ல ஒரு இடைவேளை கடையில ஒரு நாடோட அந்த எல்லைக்கோடு இந்த நாட்டுல செல்லுபடியாகின்ற ஒரு விஷயம் அந்த நாட்டுல பெரிய தண்டனைக்குரிய குற்றமா மாறுது. அப்போ இது எல்லாமே வேறுபட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு உலகம்னு எடுத்தீங்கன்னா எத்தனையோ வேறுபட்டு இருக்கு. அடுத்து நம்ம ஒரு இலக்கியம் எடுத்தோம் அப்படின்னா 400 வருஷத்துக்கு முன்னாடி வந்த தமிழ்லயே நம்ம எடுத்தோம்னா தொல்காப்பியம் மாதிரி இதுலதான் நிறைய செயல்கள் முதல்ல எழுதியிருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தா வாசிக்கவே முடியாது ஒரு வரி கூட. அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம நிறைய பார்த்தோம்னா பாரதியார் தான் நிறைய புது கவிதையா மக்கள்கிட்ட போய் சேர்க்கிற மாதிரியா நிறைய எழுதணும்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. அப்போ கலை இலக்கியம் மொழி எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கு காலச்சக்கரத்துல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில மொழிகள்லாம் வந்து பேச்சு வழக்குல இல்லாமலே காணாம போயிடுச்சு. இப்பவே நிறைய மொழிகள் நம்ம சொல்லலாம் சுத்தமாவே அது எல்லாம் பழமையான மொழின்னு சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் வந்து இன்னும் வழக்குல இல்லாத மாதிரியா மாறிடுது. அதே மாதிரி இயற்கை சீற்றம் ஒண்ணு நடந்துருச்சு அப்படின்னா தொடர்ந்து அப்படியே வாழ்க்கையே தலைகீழ் தான் மாறிடுது. ஆனா இந்த விலங்குகளையும் பறவைகளையும் நீங்க பாருங்க. அப்ப அந்த இயற்கை சீற்றம் ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இன்னைக்கு மழை பெஞ்சு வெள்ளம் வந்து எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா பறவை அடுத்த நாள் அதை இயல்பா எதையுமே பத்தி கவலைப்படாம அதை ஏத்துக்கிட்டு போயிடுது. அது கத்தியோ சண்டை போட்டோ யார்கிட்டயாவது ஆர்ப்பாட்டம் பண்ணி ஏதாவது பண்ணுதா? இல்ல. அது பாட்டுக்கு அதோட வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கு. அப்ப நீர்க்குமிழி தத்துவத்தை மனிதர்களை விட இந்த வாயற்ற ஜீவன்கள் ரொம்ப தெளிவா புரிஞ்சு வச்சுட்டு அதுபடி வாழ்ந்துட்டு இருக்குங்கிறத உணர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நமக்கு அப்புறம் திருப்தி. அப்ப வந்து ஆசை இதெல்லாம் பத்தி பேசிட்டோம் உணர்வுகள்லாம். இப்ப அடுத்து அப்ப திருப்திங்கிற உணர்வு நமக்கு வருது இல்லையா? அதை பத்தி சொல்லும் பொழுது அது கூட நீர்க்குமிழிதான். உதாரணத்துக்கு இப்ப இந்த நேரம் சாப்பிடுறோம், இரவு உணவு சாப்பிட்டு முடிக்கிறோம் அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சோடனே ஓகே வயிறு பசி அடங்கிருச்சு போதும் போய் தூங்கலான்னு ஒரு திருப்தி வருது போறோம். அதோட முடிச்சிடறோமா? காலையில ஆன உடனே என்ன ஆகுது? பசிக்கல உணவு கிடைக்கல அந்த நேரத்துக்கு அப்படின்னா உடனே நம்மளோட திருப்தி எங்க போயிடுச்சு இல்லையா? இல்ல திருப்பி பசிங்கிற உணர்வு வந்து நம்ம திருப்பி அந்த கோபம் வந்துரும். உடனே அந்த நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்கலன்னா கோபம் வந்துருது. எல்லாமே மாறுது. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் இது உதாரணமா சாப்பாடுன்னு சொல்றேன் நான். பதவி கிடைச்சிருக்கு இல்ல ஒரு நினைச்ச படிப்பு கிடைச்சிருச்சுன்னா அதோட நம்ம திருப்தி அடைஞ்சிருமா? இல்ல. பதவி கிடைச்சோடனே அடுத்து என்ன அடுத்து என்ன பதவி வந்துருச்சு சம்பளிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்ப அடுத்து என்ன 10 லட்சம் வந்துருச்சு அடுத்து 50 லட்சம் வாங்கணும் அப்புறம் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் பெரிய பங்களா வேணும் இத்தனை வேலையாட்கள் அடுத்தடுத்து அடுத்து அடுத்த நொடி என்ன ஆயிட்டே இருக்கு. நம்மளுடைய திருப்தியோட அளவும் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. அப்ப அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரிதான் அந்த நன்றி கடன் எல்லாமே நன்றியுணர்வு கூட நீர்க்குமிழி மாதிரிதான். அந்த நொடி அப்படியே விசுவாசமா நன்றியோட இருக்கிறது அடுத்த நொடி அப்படி தலைகீழ்தான் மாறி அவங்களே நமக்கு எதிரியா கூட மாறுகின்ற சூழ்நிலை வருது. அதை நம்ம வந்து இது எல்லாத்தையும் இப்படி உட்கார்ந்து யோசிச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே நிலையற்றது அப்படிங்கிற விஷயத்த நம்ம உணர்ந்துக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து பணிவாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பாசாங்கு. நான் வந்து பணி அலுவலரா பணி புரிந்த காரணத்தினால நிறைய பேர் இந்த மாதிரி இருந்திருக்காங்க. இப்ப முதல்ல அவங்க பழகுகின்ற தோரணையே வேற, அந்த வேலை முடிஞ்சதுன்னா அவங்களுடைய தோரணையே வேற. அப்ப அது எல்லாமே மாறிட்டே தான் இருக்கும். அப்ப என்ன நினைக்கிறோம்? இதே மாதிரி நம்ம உடல் உறுதியோட நம்ம வந்து இதே மாதிரி சூழ்நிலையில செல்வ செழிப்போட இதே மாதிரி ஒரு இதுலதான் நம்ம இருப்போம் அப்படின்னு நினைச்சு ஏமாந்து போறாங்க. ஒரே இதுல ஒரு சின்ன ஒரு சரிக்கு விழுந்தா கூட ஏதோ ஒண்ணு நடக்குது. அப்ப அதுல ஏதோ ஒரு இது வரும்போது பக்கத்துல இருக்கவங்களோட உதவி கண்டிப்பா நமக்கு தேவைப்படுகின்ற மாதிரி சூழ்நிலை இருக்கு. அதே மாதிரி நிறைய பெற்றோர் இதுல ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் நான் படிச்சதுல ரொம்ப இப்போ வந்து தொடர்ந்து அது வந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா பெற்றோர் எப்பவுமே என்ன நினைச்சுக்கிறாங்க, நம்ம எப்பவுமே இதே மாதிரி திடமோட தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய குழந்தைகளையே அடிமைகளாகவும் பணியாளர்களாகவும் நடத்துறாங்க. இவங்க சொல்றதை கேட்கிற மாதிரி வச்சிட்டு இருக்கிற பெற்றோர் நிறைய இருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதை வந்து புரிஞ்சுக்காம நடத்துறதுக்கு உதாரணமா ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. அவங்க பெண் வந்து
குடும்பத்தையும் அவங்கதான் நிர்வகிக்கிறாங்க. அந்த கணவர் வந்து சம்பாரிச்சு கொண்டு வந்து அப்படியே அந்த அம்மாட்ட கொடுத்துருவாராம். அந்த அம்மா வந்து என்ன ஒரு டீக்கு காசு கேட்டா கூட சரியா கொடுக்காம அப்படி ரொம்ப இது பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த குழந்தைங்களுக்கும் நல்ல சாப்பாடு, புத்தகங்கள் எதுவுமே வாங்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு அந்த காசு சேர்த்து வைக்கணுங்கிற ஒரு மனப்பான்மை. அப்படியே போயிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தைகள் ஒரு கட்டத்துல வளர்ந்து அவங்கவுங்க படிச்சு வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா, அவங்க இவங்களோட அவசரத்துக்கு எதுக்காவது கூப்பிட்டா கூட வர முடியாத சூழ்நிலையில அவங்க இருந்துக்கிறாங்க. அப்ப இந்த கணவர், இந்த பொண்ணு வந்து தனிமை சூழ்நிலையில வாழ்றாங்க. சம்பளம் அதிகம் இல்லைன்னு சொல்லி சொல்லி என்னைய சுத்தி காட்டிட்டே இருந்தாலே மனைவி, நிறைய வேணுங்கிற அளவு காசு சம்பாரிச்சு நான் அவகிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாடு நாடா சுத்தி இப்ப வேலை பார்த்துட்டு இருக்காரு அந்த கணவர். அப்ப அவர் தொடர்ந்து வெளிநாட்டு பயணம். இந்த குழந்தைகள் படித்து வேலைக்கு போய் வேற இடத்துல இருக்காங்க. இந்த அம்மா மட்டும் அவ்வளவு காசையும் பெட்டிக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டு தனிமையில வாடிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு வந்து அவங்க அன்னைக்கு அந்த குழந்தைங்க வசதி வேணும்னு எதிர்பார்த்தாங்க, ஆனா அவங்க கொடுக்கல. இன்னைக்கு அவங்க அன்பை எதிர்பார்க்கறாங்க, அது கிடைக்கல. அப்ப பணம் அப்படிங்கிறது நீர்க்குமிழி மாதிரி தான் மகிழ்ச்சியை தர முடியும். அன்புதான் வந்து நிலையான ஆனந்தத்தை தர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அதாவது நம்ம எல்லாரும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க ஏதோ ஒரு கட்டத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம அனுசரிச்சுதான் போகணும். அந்த நம்பி இருக்கிற சூழ்நிலை வருங்கிறத உணர்ந்து நம்ம செய்யணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த நேரத்துலதான் இந்த கன நேரத்துல இப்ப ஒரு செகண்ட் தான் அது இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அது எப்ப வேணாலும் உடையலாங்கிற ஒரு நிலையாமை தத்துவம் தான் அந்த நீர்க்குமிழி. இந்த செகண்ட்ல உடைஞ்சிரும் நம்ம உறுதியா எந்த நீர்க்குமிழியும் சொல்ல முடியாது. ஒவ்வொன்றும் மாறுபடும். அப்ப எல்லாமே அப்படிதான். நம்ம வந்து சரியா அதை புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை பத்தின பார்வையை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அதை பற்றின தேடல்ல நம்ம ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப அதாவது ஒரு கன நேரத்துல வந்தா கூட எவ்வளவு உற்சாகத்தையும் அந்த சந்தோஷத்தையும் அந்த நீர்க்குமிழி கொடுத்துட்டு போகுது நமக்கு. அதே மாதிரி அந்த அளவுக்கு கூட அந்த நீர்க்குமிழியோட அளவுக்கு கூட அன்பை கொடுக்காம வாழ்ந்து மறைந்து போற மனிதர்களும் இருக்கதான் செய்யறாங்க. அவங்களெல்லாம் யாருக்குமே பிடிக்காது. அவங்க உபத்திரவமா தான் நிறைய பேருக்கு இருந்திருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து உரிமைகள் மட்டும் இருக்கு, கடமைகள் இல்லைன்னு நினைச்சிட்டு வாழ்ந்தவங்க. அவங்க அவங்களோட மத்தவங்க எல்லாத்தையுமே வேதனைப்படுத்திட்டு போயிடுவாங்க. அப்படி இருக்கிற மாதிரி இருக்கவே கூடாது. இந்த இடத்துல என்ன ஆகுது, அவங்க போனதுக்கு அப்புறம் நிறைய பேர் அப்பாடா அப்படிங்கிற ஒரு நிம்மதி சூழ்நிலைக்கு வருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அந்த மாதிரியான அந்த உணர்வு வந்து பகிர்ந்துக்கணும். அன்புங்கிற உணர்வு பகிர்ந்துக்கணும். அதை நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும். அதே மாதிரி இப்ப வந்து இது அன்பு இல்லாம இருக்கிறாங்கன்னு குடும்பத்துல சொல்றோம். இதே இது சமூக விரோதிகளா இருக்கிறவங்க கூட என்ன சொல்றாங்க, நினைச்சுக்கிறாங்க நம்ம என்னைக்கும் மாட்டிக்கவே மாட்டோம், நம்ம செய்யறதை செய்யலாம், நம்ம யார்கிட்ட மாட்ட போறோம் அப்படிங்கிற ஒரு இதுல நாங்க ரொம்ப சக்திசாலி, யாருமே எங்களை தொடக்கூட முடியாதுன்னு நினைச்சவங்க எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்துல பிடிபட்டு பதுங்கு குழியில இருந்து அங்க இருந்து சுட்டுக் கொல்லப்படுகின்ற யதார்த்தம் அவங்களுக்கு நடக்கிறது தான். அதே மாதிரி நம்மளுடைய நம்மளோட இதுபடி பார்த்தோம் அப்படின்னா வழிபாட்டு தலங்களும் எல்லாமே பொருள் தான் வந்து முதல் இதுவா வந்துருது. நம்மளோட சூழ்நிலையில இப்ப எல்லாமே மாறி போய் பணம் சார்ந்த விஷயத்தை தான் பெருமை வாய்ந்த விஷயமா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதிக வருவாய் எந்த கோவிலுக்கு வருது அப்படிங்கிறது தான் முக்கியமான இதுங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்கோம். அப்ப நிறைய பேர் வந்து அதை நோக்கிதான் போறாங்க. இங்க வந்து இது ஆகுதுன்னா அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிடணும், அந்த இடத்துக்கு நம்ம போகணும் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. அப்போ அது எல்லாத்தையுமே நொடியில் மறைந்து விடுவதால் முற்றிலுமாக ஒரு நிகழ்வு முக்கியத்துவத்தை இழக்க வேண்டும் என்பதில்லை அப்படின்னு. அதாவது சில விஷயங்கள் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு நொடியில மறைஞ்சு போயிடுது. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், அதனால அது நொடியில மறைஞ்சு போயிடுது இல்ல அப்படின்னா அது பெரிய முக்கியத்துவம் இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனா மின்னல் எடுத்துக்கோங்க, இடி எடுத்துக்கோங்க, அது எல்லாமே அப்படி ஒரு செகண்ட்ல வந்துட்டு போதும். ஆனா எத்தனையோ அது அது கிடைக்கிற அந்த நேரத்துல கிடைக்கிற அழிவுகள் எத்தனையோ நடக்குது. ஏதோ ஒண்ணு நடக்குது, அந்த ஒரு நொடியில வந்து மாறிடுது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு நொடியில யாரோ கொடுத்த ஒரு புன்னகை ஒரு பெரிய காயத்தோட இருக்கிற ஒரு மனதுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும். ஒரு ஒரு உற்று பார்த்து ஒரு இது பண்றது வந்து இன்னொருத்தருக்கு ஒரு அன்பை பரிமாறி அவங்களோட வாழ்க்கை திசை மாறும். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் மாறிட்டே தான் இருக்கும். அப்ப அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப நீர்க்குமிழி தத்துவத்துக்கு அழகா ஒரு விளக்கம் கவிதைகளை வச்சு கொடுக்குறாரு. 2 வரியில வாழ்க்கையின் சாராம்சத்தை நம்ம திருக்குறள் எடுத்துக்கிட்டோம்னா 1.5 அடி தான், 2 வரி கூட சொல்ல முடியாது. 1.5 அடியில அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இப்ப அதுக்கு எத்தனை பேர் மாஞ்சு மாஞ்சு விளக்கம் இன்னும் எழுதிட்டு தான் இருக்காங்க. உலகம் முழுவதும் ஒவ்வொரு மொழியிலையும் அதுக்கு விளக்கம் எழுதிட்டே இருக்காங்க. அப்போ இது வந்து ஒரு நொடியில நம்மளால வாசிச்சிட முடியும். வேகமா அந்த ஒரு திருக்குறளை வாசிச்சிடலாம். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் புரிஞ்சுக்கிட்டு வாழணும் அப்படின்னா எத்தனையோ ஆண்டுகள் நமக்கு வந்து தேவைப்படும். அதே மாதிரிதான் நமக்கு கணக்குல தியரம்ஸ்ன்னு சொல்றது எல்லாமே பெரிய பெரிய விஷயங்கள். ஆனா அதெல்லாம் ஒரே ஒரு சென்டென்ஸ்ல அவங்க முடிச்சிடுவாங்க அந்த சூத்திரங்கள் எல்லாமே. அப்ப இது எல்லாமே அப்படிதான். அந்த ஒரு நொடியில வந்து கிடைக்கின்ற அந்த ஞான அறிவு, அந்த மெய் ஞானம்ங்கிறது இந்த ஒரு நொடியில கிடைக்கிற ஒரு விஷயம் தான். அந்த நேரத்துல எப்படி ஒரு மின்னல் கீற்று வந்துட்டு போற மாதிரி
நான் இல்ல அப்படிங்கிறத இதயபூர்வமா நம்ம உணரும் பொழுது ஒரு சுதந்திர இது வர்ற மாதிரி அந்த நீர்க்குமிழி போலதான் அந்த மெய் ஞானமும் நமக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இது வந்து இன்னொரு தத்துவம் என்ன நமக்கு கொடுக்குது அப்படின்னா, எதுவுமே நமக்கு சொந்தம் கிடையாது, கையகப்படுத்த முடியாது, எதையுமே நம்ம வச்சுக்க முடியாதுங்கிறதையும் நம்ம உணர்ந்துக்கணும். எவ்வளவு பெரிய கட்டடங்களா இருந்தாலும், எவ்வளவு பெரிய இடமா இருந்தாலும், ஏதோ ஒரு இயற்கை சீற்றம் வந்தா அது அழிந்து போயிடுது. அப்போ ஒரு நாள் இன்னைக்கு என்கிட்ட பாசமா இருந்த இந்த உறவு நாளை என் கூட பேசாம கூட போகலாம். அது மாதிரி இருக்கிற ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொருத்தையும் வற்புறுத்தி நம்மளால வாங்க முடியாது. எல்லாமே மாறுபட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் தான். அப்ப எதையும் நினைச்சு நம்ம பெருமைப்படவும் வேண்டியதில்ல, எதையும் நினைச்சு நம்ம துக்கப்பட வேண்டியதே இல்ல. 10வது படிக்கிறப்ப ஸ்டேட் ஃபர்ஸ்டா வந்த ஒரு பையன் கூட 12ஆம் வகுப்பில் தோல்வி அடைஞ்சிருக்கலாம். இல்ல அது 10ஆம் வகுப்புல ரொம்ப குறைவா ஜஸ்ட் பாஸ் எடுத்த ஒரு மாணவன் மிகப்பெரிய ஒரு பதவியில போய் உட்கார்ந்துருக்கலாம். இது எல்லாமே வந்து மாறுகின்றதுதான். சிலர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த திருமணத்தை எப்படியா செஞ்சே ஆகணும்னு போராடி திருமணம் பண்ணியிருப்பாங்க. கடைசியில ஏன் இந்த திருமணத்தை செஞ்சோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப அது மாதிரி அப்படின்னு இப்ப ஒவ்வொன்னா இப்படி நம்ம பார்க்கும்பொழுது ஒருவேளை மகிழ்ச்சியே தவறோ அப்படின்னு நமக்கு தோணிரும். இல்ல அந்த மாதிரி நினைக்க கூடாது. மகிழ்ச்சியாக இருக்க முடியாமல் போறதும் தப்புதான். அந்த நொடிக்கு மாத்திரம் அப்படிங்கிறத உணர்ந்துகிட்டு அதை சுகமா என்னனோ இப்ப எப்படி வீசுகின்ற காற்று ஜிலு ஜிலுன்னு வருது, நம்ம புடிச்சு ஒரு பேக் நிறைய அடைச்சு வச்சுக்கிட்டு வேணுங்கிறப்ப உபயோகிக்க முடியுமா? முடியாது. அந்த அனுபவிக்கணும், அதோட விட்டுறணும், அவ்வளவுதான். அது மாதிரிதான் அந்த மகிழ்ச்சிங்கிறது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நன்றியோட இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அது தொடர்ந்து நீடிக்கணும்னு நினைக்கிறது வந்து வீணான விஷயம்ங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த நீர்க்குமிழி உணர்த்துகின்ற தத்துவம். அதுக்கப்புறம் வாழ்க்கை நீர்க்குமிழின்னு புரிஞ்சுக்கிறவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, மகிழ்ச்சி மைதானத்திற்குள் வாங்க, இந்த சந்தோஷத்துக்குள்ள வாங்கன்னு கூப்பிடுவாங்க, அவ்வளவுதான். எந்த குறுக்கு வழி இப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும், இந்த வழியில போனீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமா காசு கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து தெரியும் இது வந்து கொஞ்ச நேரம் தான் இருக்க போகுது, இதை அனுபவிச்சுட்டு போகணுங்கிறத வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டனால இந்த இதுக்கு வாங்கன்னு மட்டும்தான் கூப்பிடுவாங்க. ஆனா அதற்கான வழியை வந்து நம்ம தான் புரிஞ்சுக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் துறவு மனப்பான்மையோட, அதாவது இந்த டிட்டாச்மெண்ட்னு ஒண்ணு சொல்லுவாங்க, அட்டாச் வித் டிட்டாச்மெண்ட் அப்படின்னு, எல்லாத்துலயும் இருங்க ஆனா டிட்டாச்மெண்டோட இருங்க அப்படின்னு நிறைய இதுல வந்து நான் பேசுறது கேட்டிருக்கேன் நிறைய இதுல. அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு உரிமையோட எல்லாமே என்னோடதுன்னு, ஏன்னா நிலையானதுன்னு நினைச்சிட்டு நம்ம அதுல அட்டாச்மெண்ட் வச்சிருக்கோம். ஆனா அது நிலையானது அல்ல அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த அட்டாச்மெண்ட் இல்லாம போயிடும். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், நீர்க்குமிழியும் நேரத்தையும் ஒப்பிட்டு சொல்லுகிறாரு. இது ரொம்ப ரொம்ப இதோட இந்த புத்தகம் வந்து நிறைவடையுது, நேரத்தோட ஒப்பிட்டு. நீர்க்குமிழி அப்படிங்கிறது நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிற அந்த பார்வையும் எல்லாத்தையும் முறையாக செலவழிக்கும் அந்த மனப்பான்மையும் அளிக்கின்றதா அந்த நீர்க்குமிழி தத்துவம். மனித வளம்ங்கிறது நிரந்தரம் கிடையாது. அப்ப திறமையான ஒருத்தர், இந்த மனிதர் வந்து திறமையா இவரை மாதிரி நிர்வாகம் பண்ணவே முடியாதுன்னு சொல்லி ஒருத்தர் இருந்திருப்பாரு. அவருக்கு அப்புறம் இது வரைக்கும் திறமையான நிர்வாகி அந்த கம்பெனில வச்சிருக்கவே முடியாத அளவுக்கு அப்படி ஒரு திறமையான நிர்வாகி கிடைக்க மாட்டாங்க. அப்போ அதே மாதிரி சில நாடுகள் வந்து ஒரு மனிதருடைய உழைப்பினாலையும் ஒரு மனிதருடைய ஆலோசனைகளினாலும் எத்தனையோ வருஷத்துக்கும் உலகத்திலே நம்பர் 1 இருக்கிற நாடுகளும் இருக்கு. அப்ப இது எல்லாம்னா இந்த நொடி போனால் திரும்ப வராதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க சரியா திட்டமிட்டு அதை செஞ்சதுக்கான அந்த பார்வை இருந்ததுனாலதான் அது நடந்திருக்கு. அந்த மகத்துவத்தை உணர்ந்து யாரெல்லாம் வாழ்றாங்களோ அவங்க வந்து சும்மா பேச்சு வெற்றி வேதாந்தத்தினால வாழ்க்கையையும் நேரத்தையும் வீணடிக்காம அதை மகிழ்ச்சிக்குரிய நிகழ்வாக மாற்றி அந்த குறைந்த நேரத்துல நிறைய விஷயங்கள் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைவான வாழ்வு அந்த நொடியில அவங்க வாழ்ந்துடுறாங்கன்னா, லிவ் இன் த மொமெண்ட் அப்படின்னு ஒரு, எனக்கு அந்த வரி ரொம்ப பிடிக்கும் எப்பவுமே, லிவ் இன் த மொமெண்ட். அந்த மொமெண்ட்ல நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா எப்போது வாழ்வு வந்து முடிந்தாலும் பரவாயில்லங்கிற உன்னதத்தோட அவங்க வாழ்றதுனாலதான் அந்த லிகசி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த லிகசி கிரியேட் பண்ணி அவங்க போயிடுறாங்க. அப்போ எண்ணம் உயர்ந்ததாக இருந்தால் நம்மளும் உயர்வடைவோம் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருமே கேள்விப்படுற விஷயம். அப்ப ஆழமா பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட மனது முழுவதும் எண்ணங்களால் தான் ஆழப்பட்டிருக்குது. அதே மாதிரி அதுவும் நிலையானதானா? இல்ல, நொடிக்கு நொடி நொடிக்கு நொடி மாறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையும். இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு அந்த எண்ணம் செயலாக மாறணும். எண்ணங்கள் தான் செயலாக மாறுது. அந்த செயலாக மாறினால்தான் அது வந்து ரொம்ப நாளைக்கு நீடிச்சிருக்க முடியும். அப்ப அந்த செயல்கள் எப்படி இருக்கணும்? அந்த நீர்க்குமிழி மாதிரி வருகின்ற அந்த எண்ணங்கள் செயலாக மாறணும். அதை வந்து ரொம்ப சிறப்பா செம்மையா மத்தவங்களுக்கு நற்செயலா நம்ம மாத்தி கொடுக்கறது நம்ம கையில தான் இருக்கு, நம்மளுடைய எண்ணங்கள்ல தான் இருக்கு. அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தை வந்து நிறைவு செய்திருக்கிறார். அதனால இதுல வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சின்ன சின்னதா இது பண்ணது எல்லாத்தையுமே
எவ்வளவு அது முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறத உணர்த்தின புத்தகம்ன்றனால இதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு வந்தேன். பொறுமையா கேட்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. கைதட்டலாம் எல்லாரும். ஒரு நல்ல புத்தகத்தை எடுத்துட்டு வந்தீங்க. நிறைய தகவல்கள் கட 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 கடன்னு கொட்டிட்டீங்க. அக்கறை வேண்டுமா, செல்வம் செல்வம் முக்கியமா, செல்வம், பதவி, சினிமா, எழுத்தால், அவங்களோட சூழ்நிலை, அதே திமிரு, உணர்ச்சிகள், இப்படி பல நிலைமை, நிரந்தரம், பிரபஞ்சத்தை பத்தி என்னது, பிரபலங்களை பத்தி பேசுது, அழிந்து போன மொழிகள் எவ்வளவு இருக்கு, இதெல்லாம் பத்தி திருப்தி அடைகிறோமா, பணிவு இருக்குதா, கன நேரத்தில் எல்லாத்தையும் மாத்தோம் அப்படின்றது. எதுவும் உன்னுடையது இல்லை முக்கியம், அது ரொம்ப முக்கியம். அப்புறம் லீவ் அண்ட் ப்ரெசன்ட், ஆக்சுவலா அதுதான் சொல்ல வராது. ப்ரெசன்ட்ல வாழுங்க, இந்த நொடியில இருக்கிறது அனுபவிச்சு வாழுங்க அப்படின்றதுதான் அது. எண்ணத்தில் உயர்வடைதல், எண்ணம் செயலாகும். இதெல்லாம் நம்ம அது ஓகே மற்றதெல்லாம். பட் இந்த நேரத்துல வாழுறதுன்றதுதான் முக்கியமான ஒரு செய்தி. அண்டர்ஸ்டாண்டிங். ஆக்சுவலா என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லுவார் எப்பவுமே, மிகப்பெரிய பணக்காரர், மிகப்பெரிய பணக்காரர். அவர் சொல்லுவாரு, ஸ்டீஃபன், நம்ம என்ன சம்பாரிச்சாலும் சரி, 10 ரூபாய் நீங்க இன்னைக்கு செலவு பண்ணீங்க அப்படின்னா அது மட்டும்தான் உங்க பணம், வேற எதுவும் உங்க பணம் கிடையாது. 10 ரூபாய் நீங்க இன்னைக்கு செலவு பண்ணீங்கன்னா அது உங்க பணம். ஏன்னா நீங்க அதை அனுபவிச்சிருக்கீங்க, அதை செலவு பண்ணிருக்கீங்க, சாப்பிட்டுருக்கீங்க. நீங்க உங்களுக்காக, உங்களுக்காக நீங்க செலவு பண்ணீங்கன்னா அது. ஸோ அது அந்த மாதிரி அதை நினைச்சு எப்பயுமே இது ப்ரெசன்ட்ல வாழணும்னு எனக்கு அந்த எண்ணம் வந்துடும். கரெக்டா அதை கனெக்ட் பண்ணுவேன் நான். அந்த செய்தி தான் இது சொல்லுது. வாழ்க்கைன்றது நீர்க்குமிழி போலன்றது பல எப்படி போனாலும் எங்க போனாலும் அது அடுத்த செகண்ட் வேற மாதிரி மாறி போயிடும். இந்த பிரபஞ்சமே நிலையா இல்லை. ஆக்சுவலா பூமி மட்டும் தான் சுத்தின்னு கிடக்குறோம்னு பார்த்தா அந்த கேலக்சி பலருக்கு அது அது புரியாதுன்னு வச்சுங்க. அந்த கேலக்சியே நகர்ந்து போயிட்டு தான் இருக்கு. மொத்தமா ஒரு கேலக்சியே நகர்ந்து போகுது. இந்த மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சி இருக்குது இந்த உலகத்துல. இந்த பிரபஞ்சத்துல மில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சி. அதை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அப்ப ஸ்பேஸ்ன்றது எவ்வளவு பெருசு. அந்த ஸ்பேஸ்ல மில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சி இருக்கு. அந்த கேலக்சி ஒரு கேலக்சில எவ்வளவு கிரகங்கள் இருக்கு, எவ்வளவு ஸ்டார்ஸ் இருக்கு. இதுல நாம பூமியில ஒரு இடம் இருக்கு, அதுல நாம இருக்கிறது என்ன அப்படின்றது பார்த்தா ஒரு தூசு கூட கிடையாது. மொத்தமா பார்த்தோம்னா ஒரு தூசு கூட கிடையாது. ஸோ அப்போ எந்த அளவுக்கு நாம உணர வேண்டியது இருக்குதுன்றதுதான் இந்த புத்தகம் சொல்லுது. அருமையான உரை, ஒரு நல்ல புத்தகத்தினுடைய தகவல்களை அருமையா கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி, உங்களுக்கு மிக நன்றி. பார்ப்போம், ஒருத்தரா பேசலாம். சிவகுமார் சார் பேசுறீங்களா? வணக்கம் வணக்கம். இந்த புத்தகம் யார் எழுதுனா கொஞ்சம் இறையன்பு சார். இறையன்பு புரிஞ்சுக்கிட்டேன். அவர் தான் இருக்குன்னு நினைச்சிட்டேன். சொல்லவே வேணாம். அருமையா எழுதியிருக்காரு. அதை நீங்க அருமையா பிரசன்ட் பண்ணிருக்கீங்க. புரிஞ்சுக்கிட்டு அவர் தான் எழுதிருக்கீங்கன்னு நினைச்சிட்டேன். நல்ல அந்த ஆபீஸ்ல இருக்கவங்க இல்லாத பெரிய பதவியில் இருக்குங்க, ஒண்ணுமே இல்லாத பதவியில் இருக்குதா நான் கண் கூட பார்த்திருக்கணும். கண் கூட எனக்கு கிட்டத்தட்ட 35-36 வருஷம் சந்திச்சுல பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் ஒண்ணு இல்லாம ஒரே ஒரு ரூம், ஒரே ஒரு சின்ன ரூம், ஒரு பியூனு, ஒரு காரு, இப்படி இருந்த இடத்துல நான் பார்த்திருக்கோம். ஆட்சி மாறுறப்போ அவனே பெரிய இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. இதெல்லாம் ஜன நேரத்துல மாறிடுது. ஆட்சி மாறுறப்போ ஆட்கள் காட்சி மாறுறது, இடமாற்றம் எல்லாம் நிறைய பார்த்திருக்கோம். வாங்கி கொட்டினவங்க அப்புறம் அடுத்த ஆட்சி மாறுறப்போ ஓடி ஒளிஞ்சவங்களை நான் பார்த்திருக்கேன். ஓடி ஒளிஞ்சிருக்காங்க. வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு என்ன சொல்லிட்டு அப்புறம் பரங்கு மேலேயும் கற்பூச மேலே ஒளிஞ்சிட்டு போலீஸ்கள்லாம் எழுத்துட்டு போன காட்சியெல்லாம் நான் பார்த்திருக்கேன். ஒரு ஆட்சியில ஓஹோன பணம் சொன்னீங்களா இங்க பணம், நான் எனக்கு இந்த ஆட்சியில தொடரும்னு நினைச்சிட்டு பணம் வாங்கின அதிகாரிகள் தான் ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓடி காணாம போயிருக்காங்க. காணாமே போயிட்டாங்க. அவங்க இருக்கிற படம், வீடுகள் எல்லாம் அனுபவிக்க முடியாம போனதெல்லாம் உண்டு. அனுபவிக்கவே முடியாம போனது. நீங்க சொன்ன மாதிரி மன்னாதி மன்னன்கள்லாம் மண்ணை கவிய காலங்கள் தான் பார்த்துருக்கோம். இந்த லாஸ்ட் டெம்பரர் ஆஃப் சைனான்னு ஒரு படம் தான் ஞாபகம் வருது. அந்த கடைசி ராஜா குழந்தையா இருக்கிறப்போ அவனை அப்படி குளிப்பாட்டுவாங்க. தாதிமார்கள்லாம் ஓடி அவனை குளிப்பாட்டாங்க. இருக்கிற
அங்க இருக்க பெண்களோட எல்லாம் வயசாக்கு வர்றப்போ அனுபவிப்போம் அப்படிலாம் இரு அப்படியா எஸ் அது மாதிரி இருந்த பையன் போர் வருது. போர் வர்றப்போ அந்த அரசாங்கம் எல்லாம் காலி ஆயிடுது. அந்த பக்கத்துல கரெக்டா நான் ஸ்டோரி ரிலேட் பண்ண முடியல. ஜப்பான்ல ஏதோ வந்து ஷங்காய் நகரத்துல பிடிக்கிறப்போ அந்த லாஸ்ட் டெம்பர் ஆஃப் சைனா கரெக்டா சொல்றது இல்லை. அந்த அந்த நிறைய இருந்த அரண்மனை வீடுதெல்லாம் காமிச்சு அதெல்லாம் போய் விளையாண்ட இடம். அவன் விளையாடுறப்போ அந்த சேர்ல ஒண்ணு ஒளிச்சு வச்சிருப்பான். விளையாடினப்போ அந்த சேருக்கு இடையில குழந்தையில ஏதோ ஒன்று விளையாடி வச்சிருப்பான். பின்னாடி அவன் ஆளு அடையாளம் தெரியாம போர் வீரர்கள் வந்து நாடு கடந்து எங்கேயோ போய் அப்பா அம்மா எல்லாமே போயிட்டாங்க. இவன் அந்த ராணுவத்தோட ராணுவம் போயிட்டு ஜப்பான்லயும் அங்கேயும் ஊர்லதான் சுத்திட்டு திருப்பி அது கடைசியில வர்றப்போ அது லாஸ்ட் எம்பரர் வந்து ஒரு அருங்காட்சியமா மாறி இருக்கு. அருங்காட்சியமா மாறி நம்ம வாழ்ந்த வீடெல்லாம் பாக்குறான். நான் உட்கார்ந்து விளையாடின சேர் எல்லாம் போய் பாக்குறான். அந்த வீடத்தை போய் பாக்குறான். நம்ம சின்ன வயசுல அந்த வச்சியமே ஒழிச்சு வச்சோமே அது இருக்கான்னு பார்த்து கீழே சேர் கடையில எங்கேயும் ஒரு அவனுக்கு தெரிஞ்ச ஒரு ரகசியமான இடத்துல இருக்கு. ஏதோ ஒரு சின்ன பல்லாங்குழியோ இல்ல சின்ன ஏதோ பொம்மையோ ஏதோ ஒண்ணு இருக்கு. இப்படி அந்த மன்னர்கள்லாம் மண்ணு கவிய காலத்துல பார்த்துட்டோம். நீர்க்குமிழிதான் அதனால அது கூட வாக்கிங் போறப்போ அந்த ஒரு தெருவுல வீடு கம்பீரமா இருக்கு. அந்த தெருவில் என்ட்ரன்ஸ்லயே முதல் நான் சொல்றது 70 அந்த வீடே அந்த நண்பர் தான் அந்த சென்னையில உட்காந்து வர்றப்பே பார்த்துருவாங்க. இதுல வர்றப்பே போற வரப்ப இப்ப அந்த வீடு கீழே போயிருக்கு. மற்ற வீடு எல்லாம் மேல கிடைச்சு அவர் இல்ல. அங்க பிள்ளைங்களாம் அமெரிக்கா போயிட்டாங்க. அந்த வீடு தரையோட தரையா கிடக்குது. அவர் உட்கார்ந்த இடம் தரையோட தரையா இருக்கு. இதெல்லாம் ரொம்ப அருமையா ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா. ரொம்ப அருமையா சொன்னீங்க. மாயாஜனம் ரொம்ப வாழ்க்கையே ஒரு மாயாஜனம். ஒரு நிமிஷம் இந்த நொடியில் லிவ் இன் பிரசன்ட் தான் சொன்ன மாதிரி. கல்வி கூட சில நேரங்களில் இதை சொன்னீங்க. கல்வி கூட சில நீர்க்குமிழ் காணாமல் போயிடுது. செல்வம் பதவி பெரிய பதவி சாதாரண பதவிக்கு வந்தவங்க கல்வி கூட நான் பார்த்துருக்கிறேன். உடல் ஆரோக்கியம் சினிமாக்காரர்கள் அடையாளம் தெரியாம இதுல வர்றப்ப அடையாளம் தெரியாத பெரிய பெரிய டைரக்டர்களையும் உதவிக்கிறத நான் பாக்குறேன். அடையாளமே தெரியாம இருப்பாங்க. நான் இந்த படம் பண்ணேன்னு சொன்ன பிறகுதான் ஞாபகம் வரும். ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. தினமும் நான் ஒரு புதிய மனிதன் ஆகி கொண்டு வருகிறேன். தினம் தினம் எவ்ரிடே இதுவே நான் சொல்றது ஒவ்வொரு நாளும் எங்க உடல்நிலை ஒரே மாதிரி இருக்குது. எழுந்திருக்கிறப்போ ஒவ்வொரு நாளும் நேற்று இருந்த உடல்நிலை இன்று காலையில் இருப்பதில்லை. இதுதான் சொல்லிருக்கோம். ரொம்ப பிரமாதமா சொல்லிருக்கீங்க லாவண்யா மேடம். எக்ஸலண்ட் நரேஷன், எக்ஸலண்ட் பிரசன்டேஷன், எக்ஸலண்ட் கருத்துக்கள். ரொம்ப அருமையான கருத்துக்கள். வாழ்த்துக்கள், பாராட்டுகள். தேங்க்யூ ஸ்ரீபன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மாலதி பேசுமா. அனைவருக்கும் வணக்கம். லாவண்யா ரொம்ப அருமையா இருந்ததுமா. பைபிள்ல கூட இந்த வசனம் வருது, நீர்க்குமிழியாய் மானிடர் வாழ்வு அப்படின்ட்டு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, நீ ஆசைகளை தவிர்த்துட்டு மத்தவங்களை கிட்ட அன்பா பழகு அப்படின்றதுதான் அது வரும். அது மாதிரிதான் வரும் பைபிள் வசனம். அது மாதிரிதான் இவரும் சொல்லியிருக்கிறாரு. அவரோட வாழ்க்கையில அவர் எடுத்துக்காட்டா பார்த்த மக்கள் எல்லாம் வச்சுக்கிட்டாரு. சில எக்ஸாம்பிளுக்கு அதெல்லாம் வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்துனே ஆரம்பிக்கிறாரு லஞ்சம், உடலழகு பத்தி. உடலழகு நீர்க்குமிழி மாதிரி தான். இந்த படைப்பாளிகள் பல படைப்பை பண்றாங்க பாரு, அதுவும் நீர்க்குமிழி. இயற்கையும் ஒரு நீர்க்குமிழி மாதிரிதான். ஆனா அந்த ஸ்கூல் மாணவன் மட்டும் எப்படி ஒரு பொறுப்பானவரா மாறினாரு அப்படின்னு சொல்றது மட்டும் இந்த இடத்துல எனக்கு அது நீர்க்குமிழிக்கு எனக்கு இது மட்டும் அப்புறமா சொல்லுங்க. எது எல்லாம் எங்க சார் சொல்லிட்டோம். அந்த பையன் நல்லா இருக்கிற ஸ்டூடெண்ட் வாழ்க்கையில நல்லா தானே பொறுப்பானவரா ஆயிடுறாரு இல்லையா? எக்ஸாம்பிள் ஆயிடுறாருல, செங்கல் வியாபாரி ஆயிடுறாருல்ல. அது எனக்கு அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பொறுப்பான மாணவனா இல்ல மேடம், ரொம்ப சேட்டை பண்ற மாணவனா இருக்காரு. மாறிட்டு திருப்பி, அதாவது அப்படி இருந்த ஒருத்தர், அப்படிதான் நான் எல்லாரையும் அதிகாரம் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு திமிரோ இருந்த ஒருத்தர் சூழ்நிலையின் காரணமாக ஒரு பொறுப்பா இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்ததுனால அவர் போய் அதே யார்கிட்ட திமிர காமிச்சாரோ அவங்க கிட்டே போய் என்கிட்ட இருந்து செங்கல் வாங்கிக்கங்கன்னு சொல்ற சூழ்நிலை. ஓகே எனக்கு அதுதான் புரியுது. அது கரெக்டா. ஆனா அப்ப அந்த உதாரணம் கரெக்டா இருக்கு. அதுக்கப்புறம் நம்மளோட உணர்ச்சிகள் பத்தி சொன்னது, போர் சூழலும் ஒரு நீர்க்குமிழி மாதிரி தான் அப்படின்னு சொல்றது.
அதனாலதான் வாழ்க்கையில நம்மளோட இறப்பும் வந்து அந்த மாதிரிதான், நீர்க்குமிழி மாதிரி தான். இலக்கியங்கள் அப்படிதான் மாறிக்கிட்டே வருது. இயற்கை சீற்றம் வந்துருது. அப்பவும் நம்ம வாழ்க்கை அப்படிதான் நீர்க்குமிழி மாறி போகுது அப்படின்றத, நீர்க்குமிழி தத்துவத்தை வந்து வாயற்ற ஜீவன்கள் மட்டும் அதை பத்தி கவலைப்படுறதே இல்லை, அது பாட்டுக்கு வாழ்ந்துனே போகுது அப்படின்றத சொல்றீங்க. அதே மாதிரி ஆனா வீட்டுல வந்து பணத்தை சேர்த்து வச்சா ஒன்னும் பிரயோஜனமே கிடையாது அப்படின்றதையும் நீங்க சொல்றீங்க. அன்புதான் அப்படின்றது சொல்றீங்க. அதான் நம்ம வந்து சார் என்ன சொல்றாரு, நம்ம வந்து பிரசன்ட்ல வாழ்ந்துட்டு போனோம் அப்படின்றதுதான் சொல்றாரு. யாருக்கும் கெடுதல் நினைக்காதீங்க, நினைக்கிறதெல்லாம் நல்லதா நினைங்க அப்படின்றது. எண்ணங்கள் நல்லதா இருந்தா நம்மளோட வாழ்க்கை நல்லதா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிதான் இந்த புத்தகத்தை அவர் முடிச்சிருக்காரு. நீங்க நல்லா சொன்னீங்கம்மா. இந்த மாதிரியான ஒரு புத்தகத்தை எடுத்துட்டு வந்து எங்களுக்கு எல்லாம் சொன்னதுக்கு வாழ்த்துக்கள்மா. நன்றி. நன்றிம்மா, நன்றி. வாங்க வச்சலாம் மேடம், பேசுங்க. வணக்கம், வாழ்த்துக்கள். இந்த புத்தகத்துல வந்து என்னுடைய டேக் ஹோம் வந்து நிலையாமை தான். நிலையாமை, லிவ் இன் த மூமெண்ட். அது மிக உண்மை. நிறைய உதாரணங்கள் இருந்திருக்குது. நீங்களும் அதை வந்து ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருக்கீங்க. உதாரணங்கள், அது சிச்சுவேஷன் எல்லாமே. இந்த திருப்தி சொன்னீங்க இல்லையா, எப்போதுமே நம்ம திருப்தி அடையிறது இல்லை. ஒண்ணு கிடைச்சா அதுக்கு அடுத்தது என்ன, இப்போ இது இல்லைன்னு ஏக்கமா இருக்கும், அது கிடைத்த பிறகு அடுத்தது என்ன அப்படின்னு போறது வந்து நிதர்சனம். அது எல்லா வாழ்க்கையிலயும், எல்லாருடைய வாழ்க்கையிலயும் அது வந்து மாறாத ஒன்றுதான். அந்த வகையில வந்து ரொம்ப அழகா இருந்தது உங்களுடைய பிரசன்டேஷன். தேங்க்யூ சோ மச். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. லாவண்யா, உங்க ஆக்சுவலா வச்சலா மேடம் பத்தி உங்களுக்கு தெரியாதுல்ல. அவங்க வந்து எங்களோட ஸ்டார்டிங்ல இருந்து கூட இருந்தாங்க. இப்போ ஒரு வருஷமா வரல, இப்போ வந்திருக்காங்க, உங்களோட பேசிட்டாங்க. மகிழ்ச்சி. ரைட். மலேசியால இருக்காங்க, டீச்சரா வேலை செய்றாங்க. டீச்சர் இன்னைக்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நிறைய சொல்லி கொடுப்பாங்க, வீட்டுக்காரருக்கு டெய்லி சொல்லி கொடுக்குறாங்க. சிவகனி பேசுறீங்களா? சார் நான் டிராவல்ல இருக்கேன் சார், ஒரு 2 minutes. ஓகே, வாங்க. நான் முழுவதும் கேட்டேன், ரொம்ப சிறப்பா இருந்தது. லாவண்யாவுடைய இந்த உரை ரொம்ப சிறப்பு. கருத்தம் முதல்ல நான் கேட்க ஆரம்பிச்சதுல இருந்து நிலையாமைய ரொம்ப இன்னைக்கு பின்னூட்டம் கொடுத்த எல்லாருமே, ஸ்ரீகராஜ் சாரு 2 கருத்து சொன்னாலும் நல்ல கருத்து. அதே மாதிரி சிவகுமார் சாரு எப்பவும் போல பாராட்டி வியந்து அனுபவித்து அந்த இது சொன்னாங்க. அதே மாதிரி மாலதி மேடமும் சரி, வத்சலா அவங்களும் சரி. அந்த நான் முதல்ல நிலையாமையை தான் ரொம்ப வலியுறுத்துறாரு இருக்குன்னு நினைச்சேன். அப்ப நினைச்சேன், நிலை ஒரு நொடி வாழ்ந்தாலும் அந்த கணத்துல வாழ்ந்த நீர்க்குமிழி. அதாவது சூரியனையே மூங்கிலை மேலே தூங்கும்படி நீரே, தூங்கும்படி நீரு சூரியனை வாங்குதான், வாங்கும் சூரியனை. அது 2வது வரி முடியும். அப்போ ஒரு பெரிய பனைமரத்தை ஒரு சின்ன குமிழி பிரதிபலிக்குதான். அந்த கணத்தில் வாழுங்கள் தானே இது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். நிலையாமையை நினைச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருந்தோம்னா ஒண்ணுமே நடக்காது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வாழ்க்கைங்கிறது. அதை பின்னாடி முழுவதும் அதுக்குள்ள கருத்துக்கள் முழுவதையும் அழகா நூல்ல இருந்து நமது லாவண்யா அவர்கள் சொன்னாங்க. நிறைய கருத்துக்கள் ஒரு நொடியில எல்லாமே மாறி போகுது. அந்தந்த கணத்தில் வாழுங்கிறாங்க. கணந்தரும் வாழ்தல், a thing of beauty is joy forever. ஒரு மோமெண்ட்ல நடந்ததை எத்தனை வருஷம் நினைச்சு பாக்குறான். அதே மாதிரி ஒரு மோமெண்ட்ல நடந்த ஒரு சொல்லு என்னுடைய ஒரு நெருங்கிய உறவுல இருந்து 3 வருஷம் பிரிஞ்சுது. அப்பவும் ஒட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா தான் ஒட்டிக்கிட்டு வருது. ஒரே ஒரு சென்டென்ஸ் எவ்வளவு நேரத்துல சொல்லியிருக்க முடியும்? அந்த மாதிரி எல்லாம் அந்த சில வார்த்தைகள் இதெல்லாம் ஒரு நொடியில நெருங்கியவருக்கு இறப்பு ஏற்பட்டது. அந்த டெலிபோன்ல கேட்கிற ஒரு நொடியில ஒரு இதான் கேட்கிற அந்த மோமெண்ட், அதுக்கு பின்னாடி எவ்வளவு ரிப்பர்கஷன்ஸ் இருக்கு, பல விஷயங்கள். இந்த கணந்தோறும் வாழ்தல் இதுல எல்லாம் நிறைய இருக்கு. நிறைய பார்த்தேன் நான்.
அதே மாதிரி 1.5 அடின்னு திருக்குறளை நம்ம சொல்லாதீங்க. 1.5 அடி 1.25 அடிலாம் சொல்லாதீங்க. அது 2 அடி குறள். அது அதாவது குறள் வெண்பாங்கிறது 2 அடி, வெண்பாவில 4 அடி. குறளடி 2 அடின்னு சொல்லுங்க. சீர் தான் ஒரு அடியில 4 சீரு, இன்னொரு அடியில 3, அதாவது 4 அந்த சீர் 3 சீர் 7 சீர் மொத்தம். அதனால 2 அடி தான் அது. அது அப்படிதான் சொல்லணும். 1.5 அடி 1.25 அடிலாம் இந்த மாதிரி சொல்ல வேண்டியதுக்காக. அப்புறம் இவர் சார் ஒரு 10 ரூபாய் நீங்க செலவழிச்சதுதான் உங்களோட பணம்னு சர்ச் பண்ண. நான் ஒரு கதையை படிச்சேன். ஒருத்தரை போய் ஒரு முனிவர் ஒரு வீட்டுக்கு சாப்பிட போறாரு. சாப்பிட போனா ஏதாவது பேசணும்ல, அவருக்கு தெரியாது அவருக்கு இத்தனை வயது, இத்தனை பிள்ளைங்க இருக்காங்க. என்ன பண்றாங்க, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு கேட்டார். ஒரு பிள்ளைனாரா. அவருக்கு 3 பிள்ளை இருக்கு. எவ்வளவு ரூபா நீங்க இது வச்சிருக்கீங்கன்னு கேட்டாராம். அவரு 3 லட்சம் வச்சிருக்கேன்னாராம். அவர்கிட்ட எவ்வளவோ லட்சம் இருக்கு. உங்க வயது என்னன்னு கேட்டாராம். 5 வயது. அவருக்கு 70 வயது. இவருக்கு என்ன இப்படி பொய் சொல்ற வீட்டுல நான் எப்படி சாப்பிடுறது கேட்டார். அவர் சொன்னாரா, நான் ப்ரூவ் பண்றேன்ட்டு மூத்த பையனை இங்க வாங்க தம்பி அப்படின்னாராம். அவன் எனக்கு ஒரு வேலை இருக்கு என்னப்பா அப்படின்ட்டு போயிட்டான். 2வது பையன் கிட்ட ஒரு வேலை கொடுத்தாரு. அவன் அதையும் புறக்கணிச்சு அவன் பாட்டுக்கு போயிட்டான். 3வது பையனை தம்பின்னு கூப்பிட்டாரு. அவன் அப்பான்னு வந்தான. ஒரு பையன்னு சொன்னல, இவன் தான் அந்த ஒரு பையன் தான் எனக்கு. 2வது எவ்வளவு ரூபா செலவழிச்சது. நான் ஒரு பிறருக்கு உதவுனது ஒரு 3 லட்சம் அதுக்கு மேல இல்ல. அதனால அதான் எப்படி பணம்னு நினைக்கிறேன். இப்ப சிந்தனைகள் மாறி இருக்குன்னு சொல்லலாம். 10 ரூபா நான் எனக்கு பயன்படுத்தி கொண்டது எனது பணம்னு நம்ம சிவந்தாஸ் சார் சொன்னாரு. ஆனா அதுல நான் பிறருக்கு என்னுடைய பணம் பயன்பட்டது எனது பணம் அப்படின்னு அவருடைய கருத்தா இருக்கு. இதே ஒரே பார்வையில தான் இந்த 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 இதை வச்சு ஒரு கணத்துல நீர்க்குமொழி இருக்கா, அதுல இருந்து கத்துக்கிற பாடங்கள். அதே மாதிரி வயது, நான் பல விஷயங்கள்ல நான் கழிச்சுட்டேன் பொழுது ஒரு நல்ல நண்பர்களோடு இது மாதிரி ஒரு சத்சங்கத்துல சிவகுமார் சார் சொல்வார், இதுல கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இது மாதிரி இதுகள் எல்லாரும் கலந்துகிட்டது எல்லாம் கூட்டுனா அது 3-4 வருஷத்துக்கு உள்ளதுதான் வரும். நான் 70 ஆண்டுகள் எனக்கு இருந்தால் கூட 3 ஆண்டுகள் வாழ்ந்தது சொல்றேன். அப்படி ஒரு பார்வைகள், அந்த இதுகளுக்கு கொடுக்கிற நேரம் ஒரு தூசு கூட கிடையாது. என்ன சொன்னி ஒரு தூசு. அதாவது இந்த பிரபஞ்சத்துல இவர் ஸ்ரீவதர் சார் சொல்றதுதான், இந்த பிரபஞ்சத்துல நம்ம யாருன்னு குறிக்கலாம் அப்படின்னு சொன்னா அத எத்தனையோ யூனிவர்ஸ், அதுல சூரியன் குடும்பத்துல எவ்வளவோ, அதுல எங்கேயோ ஒரு நாடு, இவ்வளவு பெரிய நாட்டுல எங்கேயோ ஒரு இடம், நம்மளை குறிக்க முடியுமா? அந்த அதை குறிக்க அப்ப அவ்வளவு இருந்த போது இந்த ஈகோ இதுகளை எல்லாம் இருக்கு, நான் எனது அப்படிங்கிறதுக்காக இதை சொல்லுவாங்க. அதனால இன்றைக்கு அருமையான கருத்துக்கள் நினைச்சு பார்க்க, நிறைய கருத்துக்களை நினைச்சு பார்க்க வச்சுச்சு. லாவண்யா அவர்கள் நிறைய படிக்கிறத நிறைய முயற்சிகள் பண்றாங்க, பிள்ளைகளுக்கு சொல்லணுங்கிறாங்க. ஹிந்தியில முயன்று இதுக்கு போய் யூனிவர்சிட்டி அந்த கோர்ஸ்ல எல்லாம் சேர்ந்து படிக்கிறாங்க. நிறைய படிச்சதை சொல்றாங்க. பல தளங்கள்ல வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறாங்க. 7 மணி ஸ்லாட் இருக்கு, 8:30 மணி ஸ்லாட் இருந்தா அதுல கூட சபையில போறாங்க. அதையெல்லாம் பாக்குறேன். அதனால அவங்கள ஒரு பாராட்டி வாழ்த்துறதுலயே அருமையான நண்பர்களோட கழித்த பொழுது இனியது. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். வாங்க பிரேமா மேடம் பேசுங்க. எனக்கு நடுவுல இணையதள பிரச்சனை இருந்ததுனால கொஞ்சம் பேஸ்புக்ல போயிட்டு பாத்துக்கிட்டேன் சார், லைவ்ல பாத்துக்கிட்டேன். இப்போ சிவகுமார் சாரும் மாலதி ஃபீட்பேக் கொடுக்கும்போது திரும்ப வந்தேன் நான் லைன்ல. மிகச்சிறப்பாக இருந்தது. இந்த நூல் நான் படிக்கல, ஆனா அவருடைய எல்லா நூல்களுமே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த நூல்ல அவர் என்ன விஷயங்களை பார்த்தாரோ அதை நேரடியா அழகா சொல்லி இருக்கார். நீர்க்குமிழி அப்படின்றது எப்படி நிலை இல்லாதது அப்படின்றது. இது தொடர்பா ஒரு சின்ன ஒரு விஷயம் நானுமே அவர் வினைத்தான் சார் பகிர்ந்துக்கிட்ட மாதிரி, நமக்கு வாழ்க்கையில 4 பந்து இருக்கு, 4 பந்தை வச்சுட்டு நம்ம ஓடுறோம்னு சொல்லியிருப்பாங்க ஒரு ஃபேமஸ் எழுத்தாளர். எனக்கு மறந்து போச்சு அவர் யாருன்னு.
அந்த பந்துகள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம்னா முதல்ல நம்மளோட லைவ்லிவுட்டுக்காக நம்ம ஒரு ஜாப் இல்ல ஒரு தொழில் செய்யணும். அது வந்து ஒரு பந்து. நம்மளோட ஃபேமிலி அடுத்த பந்து, அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பந்து, அதுக்கு அடுத்தது ஹெல்த் ஒரு பந்து அப்படின்னு சொல்லுவோம். அந்த பந்துகள்ல வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நமக்கு ஜாப்ன்றது ரப்பர் பந்து. இந்த ஜாப் விட்டுறலாம், வேற விதமா நம்ம ஏர்ன் பண்ணலாம், டியூஷன் படிக்கலாம், டியூஷன் போகலாம், டியூஷன் கத்துக் கொடுக்கலாம், இல்ல ஒரு சின்ன தொழில் தொடங்கலாம், சமைச்சு போடலாம், எது வேணா பண்ணலாம். அந்த ஜாப் லைவ்லிவுட்டுக்கு ஏர்ன் பண்றதுக்கு தேர் ஆர் ஆப்ஷன். அதான் ஃபேமிலி அப்படின்றது நம்ம தான் பாத்துக்கணும். அது கண்ணாடி பந்து, கொஞ்சம் வந்து சரியில்லைன்னா உடஞ்சு போயிடும். ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி தான், ஹெல்த் அது மாதிரி தான். விட்டுட்டோம்னா திரும்ப நம்ம ஹெல்த்தை வந்து இது பண்ண முடியாது. இவருடைய எழுத்துக்கள் வந்து இவர் பணியில இருந்தப்ப இவரே வந்து பாவம் நான் சென்சிட்டிவ் போஸ்ட்ல எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு பெருமையானவரை வச்சிருந்தாங்க. அந்த மனத்தாங்கல்லாம் அவருக்கு இருந்திருக்கும். நல்ல பணி செய்யக்கூடியவரை வந்து, நல்ல விஷயங்களை சொல்றவரை வந்து இப்படி வந்து வச்சிருந்தாங்கன்னு ஒரு பெரிய விஷயம். ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. நிச்சயமா அந்த புத்தகத்தை படிக்கணும்ன்றது லாவண்யாவோட நெரேஷனை பார்த்த பிறகு என்னமே ஆவல் ஆயிடுச்சது. சில பகுதிகள் எனக்கு லாவண்யா பேசினது கேட்கல, அதனால நான் ரெக்கார்டிங்க கேட்டுக்கிறேன். ரொம்ப சிறப்பா இருந்தது லாவண்யா, மேக்சிமம் கேட்டுட்டேன். ரொம்ப சிறப்பாக இருந்தது. மிக நல்ல நூலை எடுத்து இந்த தளத்துக்கு அறிமுகப்படுத்தி இருக்கீங்க. வாழ்த்துக்கள் ஸ்டீஃபன் சார். தேங்க்யூ. நன்றி நன்றி மேடம், நன்றி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ரவி சார் பேசுறீங்களா? வாங்க ரவி சார். ரவி சார் இல்லைன்னா காயத்ரி பேசுறீங்களா? காயத்ரி ஆர் இளையராஜா? ஆமாங்க சார், நான் இளையராஜா பேசுறேங்க. வாங்க இளையராஜா, வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்படியே மூணுல இருந்து இறங்கின மாதிரி இருக்கீங்க. இங்க இந்த வருஷம் பயங்கர குளிரா இருக்குங்க. போன வருஷம் இந்த மாதிரி இல்லை, எங்களுக்கே ரொம்ப இதா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேடம், ரொம்ப தேங்க்யூ மேடம். இந்த நீங்க ரொம்ப தெளிவா ரொம்ப அழகா சொன்னீங்க. நான் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஜாயின் பண்ணல, பாதிலாம் ஜாயின் பண்ணேன், என்னால் ஜாயின் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நான் வீட்டில் அவர் எப்படியும் யூடியூப் போடுவார், அதை கேட்டுக்கிறேன். ஸோ இந்த லிவிங் த மூமெண்ட், அது வந்துட்டு நான் இதுல இருந்துட்டு ஐ எம் டேக்கிங் தட். இது ரொம்ப எகைன் நான் ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன், என்னால் முடியல. பட் நீங்கள் சொல்லும் போது நான் சீரியஸாக கனெக்ட் பண்ணேன். நீங்கள் சொன்னதில் சில இன்ஸ்டன்ஸாக நான் கனெக்ட் பண்ணேன். இப்போ ஏன்னா வந்துட்டு 2015 சென்னையில் வந்துட்டு ஒரு பெரிய ஃப்ளட் வந்தது. அப்போலாம் நம்ம வந்துட்டு எங்கே ஏடிஎம் திறந்துருக்கா, பஸ்ஸு ரன் ஆகுதா, கரண்ட் வருமா, தண்ணி இங்கேருந்து குறையுமா, இதுதான் யோசிச்சுட்டு இருந்தோம், எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் நான் இறங்கி கீழே போகும்போது சைடில் 4 கால் விலங்கெல்லாம் இருக்கும்போது வந்துட்டு அவங்கெல்லாம் சாதாரணமாக தான் இருந்தாங்க. எதுவுமே பெருசாக அவங்க ஒன்றுமே இது பண்ணலை. அவங்ககிட்ட ஒரு ரியாக்ஷன் இருந்ததும் எனக்கு தெரியல. நீ சொன்ன மாதிரி அந்த காக்கா வந்து மறுநாள் புயல் அடிச்ச பிறகு மறுநாள் வந்துட்டு அவங்க சாதாரணமாக தான் பறப்பாங்க. அவங்க ஒரு டிஃபரன்ஸ் அவங்களுக்கு தெரியாது. அது நீங்கள் சொல்லும் போது நான் கனெக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த டாட் வந்துட்டு அதுவும் எனக்கு இப்போ நான் கனெக்ட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு சின்ன டாட் தான் இந்த பிரபஞ்சத்தில். ஸோ ஆனால் நம்மளுக்குள்ள ஏகப்பட்ட அந்த மெயினில் வந்துட்டு ஏகப்பட்ட இது ஒன்று இருக்கும், அது ஒவ்வொரு நொடிக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் அது. ஸோ அதுவும் நல்லா நான் கனெக்ட் பண்ண முடிஞ்சது அது. ஸோ ரொம்ப நன்றி மேடம், ரொம்ப சூப்பராக இருந்தது. தேங்க்யூ ஃபார் த செஷன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ இளையராஜா, ஹாப்பி. தேங்க்யூ. வாங்க ரவி சார் பேசுங்க. சார் இன்னைக்கு வீடியோவில் வர முடியாது. பரவாயில்ல. காயத்ரி பேசுறீங்களா? நான் பேசுறீங்களா? எஸ் சார். மேடம், நானுமே கேட்டுதான் இருந்தேன் சைட்ல. ரொம்ப எங்கள்கிட்ட எனக்கு வந்து உங்ககிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, கோர்வையா நான் ஸ்டாப்பா இப்போ படிச்சுட்டு ஒரு கதை சொல்றதுங்கிறதுமே கஷ்டம்தான். அந்த கதையை கூட நம்ம விட்டு விட்டு சொல்லுவோம், அதுவே கஷ்டம். ஆனா நீங்க வந்து ஒரு நான் ஃபிக்ஷன் இந்த மாதிரி ஒரு கட்டுரையை வந்து படிச்சுட்டு அதை வந்து நான் ஸ்டாப்பா சொல்றதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல நிறைய கருத்துக்கள் சொன்ன மாதிரி ரிலேட் பண்ணிக்க முடியுது, புரிஞ்சுக்கிட்டு மாத்திக்கணும்னு நினைக்கிறதுக்கு நிறைய இருக்கு. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. காயத்ரி சனிக்கிழமை பேச போறாங்க. டாபிக் கொடுத்திருக்காங்க சார். ஓகே ஓகே ஓகே. பூகம்பத்தை பத்தி எல்லாம் பேச போறாங்க, சுனாமி, அதாவது பூமி சூரியனை பத்தி எல்லாம் பேச போறாங்க. வாங்க சார், ரவி சார் பேசுங்க. அதான் காயத்ரி மேடம் சொன்ன மாதிரி கோர்வையா ஒரு நான் ஃபிக்ஷனை ஒரு நான் ஸ்டாப்பா ரொம்ப நல்லா சொன்னாங்க. இவங்க லாவண்யா மேடம் ரொம்ப அருமையாக இருந்தது. அவங்க சொன்ன இந்த ஆணழகன், காதிஸ்தன், இந்த படைப்பாளிகள் எப்படி மறக்கப்படுகிறார்கள், காவியம் படைத்தவர்கள், சினிமாவில் நடித்தவங்க,
இதெல்லாம் வந்து நேரடி எக்ஸாம்பிள். அதே மாதிரி இலையுதிர் காலம், வசந்த காலம், மழை காலத்திலலாம் அது எப்படி அழகாக இருந்தது, பின்னாடி எப்படி போச்சு, அந்த உணர்ச்சி, உடல் வெள்ளம், உள்ளம் எப்படியும் மாறுதல் ஆகுது. அந்த மாதிரி எல்லாமே வந்து சொல்லிகிட்டே போகலாம். நிறைய எக்ஸாம்பிள், நிறைய இதை வந்து நல்லா சொன்னாங்க. பனித்தெளி, அதே மாதிரி அந்தஸ்தின் அடையாளம், அது எப்படி உயிருக்கு ஊறு விளைவிக்கும் விதமாக மாறினது, அது மாதிரி அன்பு, பணம், பெற்றோர்கள், குழந்தைகள், சமூக விரோதிகள், வழிபாட்டு தலங்கள்ன்ட்டு ஒரு மின்னல். அது அந்த எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஒரு மின்னல் அல்லது இடியின் ஆற்றல் வந்து அவங்க ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நொடி வந்தால் கூட அது வந்து ரொம்ப அளப்பரியதுன்னு அந்த எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி ஒரு நொடியில் கிடைக்கும் ஞான அறிவு, எதை நினைத்தும் பெருமை அடையவும் வேண்டாம், எதை நினைத்து வருத்தப்படவும் வேண்டாம், மகிழ்ச்சியாக இருப்பதையும் அனுபவிக்க வேண்டும், துன்பமாக இருப்பதையும் அனுபவிக்க வேண்டும். அது புத்தர் சொன்ன மாதிரி இருக்கு. ம், ஆஹ், அடுத்தது இந்த துறவு மனப்பான்மை, அட்டாச் வித் டிட்டாச்மெண்ட், ரொம்ப நல்லா இருந்தது. இந்த நொடி போனால் திரும்பி வராது. லாஸ்ட்டாக நீங்கள் சொன்ன ஒரு இது, உங்களுக்காக நீங்கள் ஒரு 10 ரூபாய் செலவழித்தால் அதுதான் உங்கள் பணம், இது ரொம்ப ரசித்தேன். அதே மாதிரி நம்ம சிவகுமார் சொன்னது, மாடி வீடு மண் வீடானது, நீர்க்குமிழியால் மானிடர் வாழ்வு, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. உம், நம்ம வினய் தீர்த்தன் சார் இந்த திருக்குறள் வந்து 2 அடி தான் 7 சீர் அப்படின்னு கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷனும் நான் அதுதான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்பட்டேன். அது புதிய செய்தி, அதற்காக அவருக்கு நன்றி. அஹ் ரொம்ப அருமையான எக்ஸ்ப்ளனேஷன் மேடம். நாங்கள் ரசித்தோம், கேட்டோம், தேங்க்யூ சார். இன்பம் அடைந்தோம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ரவி சார், தேங்க்யூ. ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நீங்க கேமரா இல்லைன்னா கூட இருந்து கேட்டுட்டு பதில் சொல்லிட்டு போறீங்கன்றப்ப இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குது, மகிழ்ச்சி. சில நேரங்கள்ல உங்களுக்கு வேலை இருக்கும், அதனால போவீங்க. மற்றபடி ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. சிவகுமார் சார், சிவகனி பேசுறீங்களா? சிவகனி முடியுமா? டிராவல்ல இருக்காங்க அவங்க. ரிஃபாய் பாய் போயிட்டாரா? இல்லை, அவங்க 2 சார் நிமிஷத்துல வந்துட்டேன் வரேன்னாங்களே. சார். சிவகனியா? சார் வீட்டுக்கு வந்துட்டேன், வந்து எடுத்துட்டு அப்பதான் வந்துட்டீங்களா? பஸ்ல இருந்து இறங்கினேன், வந்துட்டேன் சார். லாவண்யா மேம் ரொம்ப நல்லா இருந்துச்சு புக்கு. ஒவ்வொரு நீர்க்குமிழையுமே ரொம்ப சிறப்பா இருந்தது. அதாவது நம்ம அதை எப்படி கையாளுறோம் அப்படிங்கறதுல தான் இருக்குது. சோ நம்ம வழக்கம் போல ஒரு கவிதையாவே வந்துடலாம். நீர்க்குமிழிகள், சில நேரம் வந்து மறைகிறாய் பல வண்ணங்களைப் போல, வாழ்வின் பல நிகழ்வுகள் புரியாத புதிராய் தொடர் பயணங்கள், மாற்றங்களின் நிகழ்வே உன்னத மாற்றம், இயற்கையின் நிகழ்வில் மாற்றம், மனிதா உன் நிலையை பார், உணர்வின் உணர்வின் முடிவில் ஓர் திருப்தி, மீண்டும் மீண்டும் தொடரும் எல்லையில்லா திருப்தி, மாற்றம் ஏமாற்றமாயிராமல் இருக்க எல்லாம் மாயை என்பதை அறியணும், செல்வம் ஓர் பேராயுதம், தேடும் நிலையில்லா வாழ்வில் நிலையான நீர்க்குமிழிகளை தேடுவோம், அன்பென்ற மழலையின் மொழியால், சில தாக்கம் பல மாற்றம், அன்பின் பயணம் சில தாக்கம் பல மாற்றம், அன்பின் பயணம், குரலை ஓமையாய் காட்டி வாழ்வின் குமிழியால் மெய்ஞானம் உணர்வோம், பல நீர்க்குமிழிகள் பல தாக்கங்கள், கடப்போம் ஒவ்வொரு நீர்க்குமிழியாய், ரசிப்போம் உணர்வோம். நன்றி மேடம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. மற்ற எல்லாரும் சொன்ன மாதிரி நான் ஸ்டாப்பா கொண்டு போயிட்டே இருந்தீங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த ஸ்டோரி எல்லாம் சொல்லும்போது ரொம்ப சூப்பரா இருந்தது, நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ சார். அருமை. உங்கள் கவிதைக்கு ஒரு பாராட்டு. கைத்தட்டு, எல்லாரும் கைத்தட்டலாம். தேங்க்யூ சார். மின்னல் மாதிரி கவிதை, பஸ்ல இருந்து வந்து மின்னல் மாதிரி கவிதை எழுதி சொல்லிட்டு போயிட்டாங்க. கவிதையை இதுல குரூப்ல போட்டுருங்க. குரூப்ல போட்டுருங்க. பிரேமா மேடம் கூட வந்துட்டாங்க பாருங்க, உங்க கவிதை கேட்டவொடனே ஓடி வந்துட்டாங்க. அப்படி எழுதணும் தோணுது, எழுதிட்டேன். பரவாயில்ல. நேத்து இவங்க பேர் என்ன, நம்ம கல்யாணி மேடம் ஏர்போர்ட், நீங்களும் கவிதை அனுப்பிச்சீங்க. கல்யாணி மேடம் ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி அங்கிருந்து ஏர்போர்ட்ல இருந்தே கவிதை படிச்சாங்க. அதான் பியூட்டி. இன்ட்ரெஸ்டிங்கா இருந்து. அதே மாதிரி நீங்களும் வரும்போது பஸ்ல வரும்போது எழுதிட்டு வந்தீங்களா? ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாம் ஒரு ஆர்வம் தான் சார். கவிஞர் கூடிக்கிட்டு இருக்காங்க, கவிஞர் நம்பர் கூடிக்கிட்டு இருக்கு மேடம். 3 தடவை காமிக்கிறாங்க பிரேமா மேடம்.
ம். ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. முடிச்சுக்கலாமா? ஐ திங்க் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அருமையான ஒரு இது கொடுத்தீங்க லாவண்யா. ஒரு நல்ல தகவல், அதாவது நல்ல புத்தகத்தை விட அருமையான தகவல்னா வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு அசைவுலையும் ஒரு நேர்கொள்கை இருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கீங்க. அதுல அந்த ஸ்டார்டிங்ல சொன்ன விஷயம் வந்து நீர்க்குமிழி அப்படி வரும், அதுல அந்த வெளிச்சம் படும்போது பல வண்ணங்கள் தெரியும், அந்த வண்ணங்களை ரசிக்கிறதுக்குள்ள அது போயிடும். அதுதான் அங்க பியூட்டி. அதுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கைன்றது வந்து இந்த வண்ணம் அது வருது வேற, அப்பயே பிடிச்சிக்கணும் அந்த கலரை, அது பிடிச்சி அப்பயே ரசிச்சிட்டோம். அதுதான் அது சொல்லியிருக்காரு. ரொம்ப அருமையான ஒரு மிகச்சிறந்த உதாரணம். நீர்க்குமிழி சொன்னது மட்டும் இல்லாத ஒவ்வொரு படிப்படியா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிட்டு வராரு. ஒவ்வொன்றுத்துக்கும் உதாரணம் கொடுத்தாரு. அருமையான இது. நீங்க நல்லா அழகா கோர்வையா நிதானமா ஒரே லெவல்ல ஜெயதிஷி பாலகிருஷ்ணன் மாதிரி பேசியிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. அதாவது ஒரு சிலர் ஒரு ஸ்டைல் வச்சிருப்பாங்க இல்லையா, அதாவது ஏத்த இறக்கெல்லாம் பெருசா இருக்காது, எதை சொன்னாலும் அந்த பவர்ஃபுல்லா வரும், பட் அது ஒரே கிராஜுவலா வரும். அந்த ஸ்டைல்ல இருக்கீங்க, அது நல்லா இருக்கு. பரவாயில்ல, மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. நல்ல ஒரு புத்தகத்தை எடுத்து அருமையான தகவல்களை கொடுத்தீங்க, சிந்திக்கவும் செஞ்சீங்க. எத்தனை முறை சில விஷயங்கள்லாம் நம்ம எத்தனை முறை வேணா பேசலாம், ஏன்னா அது கேட்க தான் நம்ம சிந்தனைகள் மேலும் மேலும் மேம்படுத்துறதுக்கு உதவும். அந்த வகையில இது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்ச்சியா நான் கருதுறேன். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறேன். நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்யூ. நன்றி சார், இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. எல்லாம் உங்களுடைய சப்போர்ட்னாலதான் இந்த மாதிரி புதுசா நம்ம நல்ல விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு சொல்லணும், பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம், இந்த மாதிரி ஆர்வமா வந்து கேட்கறதுனாலதான் தோணுது. இல்லைன்னா இந்த நாள் வீணாதான் போகுது. அந்த 2 மணி நேரம் அப்படிங்கிறது ரொம்ப எளிதா கடந்து போயிடும். ஆனா இது மாதிரி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குது, அதை சரியா பயன்படுத்தணும்னா இதை சரியா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் வர்றதுதான். அதுக்கு உங்களோட சப்போர்ட் தான். எல்லாருக்கும் என்னோட நன்றி. பிரேமா, மகிழ்ச்சி.